நாலாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஹர நம பார்வதி பதயே நமஹ. சத்குருநாதாருடைய பரம கிருபையினால திருஞான சம்பந்த பெருமான் அப்படிங்கிற மகாத்மாவினுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்றதுக்கு தலைப்படுறேன். ஒரு பெரிய ஞானியினுடைய சரித்திரத்தை நம்ம வாயால சொல்ல முடியாது. ஞானி துவாத்மைவ மேமதம் என்று ஞானி வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அந்த பகவானுடைய கிருபையினால்தான் ஒரு அல்ப மனுஷன் தன்னுடைய வாயினாலே ஒரு ஞானியினுடைய சரித்திரத்தை எடுத்து இயம்ப முடியும். ஒவ்வொரு மகாத்மாவினுடைய அவதாரம் ஏதோ ஒரு காரணத்தினால அமையிறது, காரணம் இல்லாம காரியம் இல்லை. யதா யதாஹி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருதாம்யஹம் என்று கீதையில பகவான் சொல்லும் பொழுது, தர்மத்துக்கு எப்பெல்லாம் கிலானி ஏற்படுறதோ அப்ப நானே அதை என்னை வெளிப்படுத்திட்டு காப்பாத்துவேன் என்று கண்ணபிரான் சொன்னதுதான் இதுக்கு பிரமாணம். அப்போ நம்மளுடைய பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னுட்டா, நம்மளுடைய மதம் வைதீக மதம். நம்மளுடைய மதம் யாரோ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மதம் கிடையாது. இது வைதீக பிரமாணமான மதம். வைதீக மதம்னா என்ன அப்படின்னுட்டா, வேதம் இதுக்கு பிரமாணமா இருக்கு. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் என்று இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னுட்டா, வேதம் வைதீகம். வைதிகால் தான் இதுக்கு பிரமாணம். யாரோ குப்பன் சொன்னா ரங்கன் சொன்னா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு காரணம், இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னுட்டா, இதுக்கு பகவானே இதுக்கு பிரமாணம். தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா என்று பகவான் தான் இதுக்கு பிரமாணம். தோற்றுவாய் இல்லாததுனாலே இதுக்கு சனாதன தர்மம் என்று பெயர். நம்மளுடைய பாரத தேசத்துல வைஷ்ணவமும் சைவமும் தொன்று தொட்டு இருந்து வந்த மதங்கள். இருக்கிறது ஒரு பரமாத்மா. அந்த பரமாத்மாவை சிவம் என்றும் பாகவதம் அதை சத்தியம் என்றும் சொல்றது. அதத்தான் நாராயணன் என்று சொல்றார். இருக்கிறது ஒரு தத்துவம் தான். அது பல்வேறு நாம ரூபங்கள்ல அது நமக்கு அனுகிரகார்த்தம். குழந்தைகளை, ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு அந்த குழந்தைக்கு அம்மா எப்படி வராளோ அதுபோல லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜனங்களையும் காப்பாத்துறதுக்கு அவரே சாட்சாது விஷ்ணுவாகவும் அவரே பரமசிவனாகவும் அவதாரம் பண்றார். அப்படிங்கிறது தான் அவதாரம். அப்படின்னுட்டா நம்மளுடைய ஹிருதயத்துல அவதாரம் பண்ணி நம்மளை வழி நடத்துறார். அப்படிங்கிறது ஹரிஹர பேதமே இல்லாத ஒரு தர்மம் நம்மளுடைய பாகவத தர்மம். அதனால தியாகராஜ சுவாமிகள் சொல்ற மாதிரி ஹரி ஹரன் ரெண்டு பேரும் ஏகஸ்வரூபம் தான். நாராயண அப்படிங்கிற நாமத்துல இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிற அக்ஷரத்தை எடுத்து, நமசிவாயில இருக்கக்கூடிய ம அப்படிங்கிற அக்ஷரத்தை எடுத்து ராம அப்படின்னு கொடுத்தார் அப்படின்னு மகாத்மாக்கள் இதெல்லாம் அவளுடைய ஒரு மனசுல புங்கமா இப்படி பாவங்கள் தோன்றது தியாகையருடைய ஹிருதயத்துல. அப்பொழுது நம்மளுடைய தமிழ் தேசத்துக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, பக்தி இங்கதான் அவதாரம் பண்ணினே. உற்பன்னா திராவிடே சாகம் என்று விருத்திம் கர்நாடகே கதா என்று பக்தி தேவியே பாகவதத்துல சொன்ன தேசம் திராவிட தேசம். அதுலயும் பொன்னியாறு பாயக்கூடிய நம்மளுடைய சோழ தேசம். இப்படி ஒரு பெரிய பெருமை நம்மளுடைய தேசத்துக்கு உண்டு. இப்பேற்பட்ட இன்னைக்கு எடுத்துட்டாலும் சிவபக்தி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்ட்டா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. மலேசியால சொன்னா கூட இன்னைக்கு தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்னு தானே சொல்றான். அப்படி ஒரு சிவனுக்கு ஒரு பெருமை அப்படின்றது இல்லை, நம்ம தேசத்துக்கு ஒரு பெருமை. ஏன்னா மதுரை எம்பதியில நம்மளுடைய பெருமான் அப்படி 64 லீலைகளும் அந்த திருவிளையாடல் புராணத்தை அருளி பண்ணினார் இல்லையா, அது அத்தனையும் மதுரையில நடந்த திருவிளையாடல். இது என்ன அப்படின்னுட்டா, எப்படி பண்டரிபுரத்துல பக்தானுகிரகார்த்தம் எப்படி லீலைகள் நடந்ததோ அது போல மதுரையில நடந்தது. எப்படி பாண்டுரங்கன் பக்தவத்சலனோ அது போல எம்பெருமான் கல்யாண சுந்தரேஸ்வரர் பக்தவத்சலன். எப்படி அவர் தயாளு கிருபாளு பக்தவத்சலம் அகம் பக்த பராதீனஹா என்று அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அது போல இவர் பிட்டுக்கு மனசு வந்தார், பிரம்படி பட்டார், என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணினார். இவர் என்னவோ ஆசுதோஷி அப்படின்னு சொல்றாளே தவிர, ஆனா யாருக்கும் அவ்வளவு ஈஸியாலாம் அனுகிரகம் பண்ணிட மாட்டார். பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்து தன்னுடைய அவனை பல்ல பிடிச்சு பார்த்துதான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னா இருப்பார். உள்பூழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னுட்டா சிவபெருமான ஆசுதோஷி அப்படின்னு சொன்னாலும் சிற்சில புராணங்களை எடுத்து பார்த்தா
ரொம்பவே அவளை சோதனை பண்றார் அப்படிங்கிறதும் தெரியறது. இருந்தாலும் என்ன அப்படின்னு பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொன்ன மாதிரி இவரை ஒரு ஒரு நாயன்மார் என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, அவர் வேற மதம் பௌத்த மதத்திலேயோ ஏதோ ஒரு மதத்துல இருந்துட்டார். அதனால அவர் பௌத்த மதத்துல இருந்தாலும் அவருடைய ஹிருதயத்தை உள்ளம் கவர் கல்வன் சிவபெருமான் போய் அவருடைய ஹிருதயத்தை கவர்ந்து விட்டார். எப்படி துளசிதாசர் பிருந்தாவனத்துல பாகவதம் படிச்சாரு, ராமாயணம் படிச்ச பொழுது கண்ணபிரான் ஃப்ளூட்டு வாசிச்சு அவரை பிடிச்சு இழுத்தானோ, அதுபோலே அவரிடத்துல சத்தியம் இருந்தது, ஆனா போகாத நெருக்கி போனார் அந்த சிவனடியார். அதனால என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு அவருக்கு தோன்றது. புஷ்பத்தை எடுத்து வில்வத்தை எடுத்து போட்டா அவருடைய மதத்துல இருக்கிறவா அவளை கொன்னுடுவாளே அப்படிங்கிற பயத்துல, திட்டுவாளேங்கிற பயத்துல டெய்லி ஒரு கல் எடுத்து அடிக்கிறார். அப்படின்னா அந்த கல்லு பரமேஸ்வரம் பேர்ல போய் விழும்பொழுது எப்படிடா விழருது அப்படின்னுட்டா அது புஷ்பமா விழருது. அப்படின்னா பாவகிராகி ஜனார்தனா, நம்ம ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை மகாதேவனுக்கு உண்டு. அப்போ பஷ்யதி ச பஷ்யதி, நீ மகாதேவன் பார்த்தா மகாதேவன், நாராயணன் பார்த்தேன்னா நாராயணன். ரெண்டு சொரூபமும் பேதம் இல்லாம குருஜின்னு பார்த்தா ரெண்டும் உனக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு குரு பக்தி ஒருத்தனுக்கு லபிச்சதுக்கு அப்புறம் நாம ரூபங்கள்ல எனக்கு ஒன்றும் பேதமே கிடையாது இல்லையா. அதனால இப்படி இன்னொருத்தர் என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, இருக்க விட்டு அடிச்சார். இருக்கிறதுலயே ஒரு சித்திரக்குள்ளங்கூட கஷ்டப்படாம பறிக்கிற பூ என்ன அப்படின்னுட்டா, ஒரு சித்திரக்குள்ளன் கைகால் முளைச்சு அவன் இன்னொருத்தன் தோல் மேல ஏறிதான் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சித்திரக்குள்ளன் கூட எருக்கஞ்செடியிலேருந்து நின்னுட்டே பறிச்சு விடலாமா புஷ்பத்தை. ஏன் அப்படின்னுட்டா, ஏன் எருக்கம்பூவை பறிச்சு அடி போட்டா கூட பரமேஸ்வரன் ஏத்துப்பார் அப்படின்னா, வில்வத்துல முள் இருக்குமே, என் பக்தன் வில்வம் எடுக்கிறேன்னு போய் கையில எங்கேயாவது குத்தினுட்டான்னா என்ன பண்றது, அதனால எனக்கு எருக்கம்பூவே போதும் அப்படி இருப்பார் அவன். நீ சௌலபியமா இருந்தேன்னா உங்ககிட்ட சௌலபியமா இருப்பார். ஏன் அப்படின்னுட்டா, உன் ஹிருதயம் தானே. ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியம், நீ என்கிட்ட எப்படி பழகுறியோ நான் அப்படி உங்ககிட்ட பழக போறேன். அப்போ 2ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல காரைக்கால் அம்மையாருடைய காலம், அதுல ஆரம்பிச்சு 12ஆம் நூற்றாண்டு வரையில 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுறார். இதுக்கு இடைப்பட்ட 1000 வருடங்கள்ல தான் இந்த நாயன்மார்களுடைய சரித்திரங்கள்லாம் நடக்கிறது. அதுல 7ஆம் நூற்றாண்டுல என்னாச்சு அப்படின்னுட்டா, ஒரு மகாத்மாவினுடைய அவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இந்த சைவ மதங்கள்லாம் ஆச்சரியமா தழை தோங்கி இருந்த காலத்துல, வைஷ்ணவமும் சைவமும் போட்டி போட்டு வளர்ந்த ஒரு காலத்துல, நம்ம தமிழ் தேசத்துல சிவநாமத்தை சொல்ல முடியாது, விஷ்ணு நாமத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைய சமணர்கள் ஏற்படுத்தி விட்டாங்க. சமணர்களுடைய மதம் என்ன அப்படின்னுட்டா, அவளை கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னுட்டா, சமணர்கள்லாம் நல்லவா அப்படின்னு இப்ப நம்ம எல்லாம் நினைக்கிறோம். நம்மாத்து குழந்தைகள்லாம் ஒரு பைபிள் படிக்கிறவனை பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னுட்டா, அஹிம்சை சார், அவள்லாம் ரொம்ப மெர்சியை பத்தி பேசுறா சார், அவ பேசிண்டே தான் இருக்கா மெர்சியை பத்தி. யாரு எது எவன்கிட்ட இல்லையோ அதை பத்தி அவன் அதிகமா பேசுவான். யார் ஒருத்தன் அதிகமா திருடாதேன்னு உபதேசம் பண்றானோ அவன் அதிகமா திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு லைஃப்ல. அதனால உபதேசம் பண்ணிட்டதுனால ஒருத்தன் அதை ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது போல சமணர்கள் அகிம்சைதான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லிண்டே கொலை பண்ணிட்டு இருந்தான். அதனால என்ன பண்ணுவா அப்படின்ட்டா, அவளுக்கு மணி மந்திரம் முதலிய அவளுக்கு மந்திரவாதிகள், அவளுக்கு மந்திர சித்தி உண்டு, சாஸ்திரத்துல மகா பிரவீணர்களா இருந்தா, சம்ஸ்கிருதத்தை நிறைய படிச்சுட்டா. அதனால என்ன பண்ணினா அப்படின்னுட்டா, அவளுடைய ஒரு ஜப தபங்கள்னாலையும் அவளுடைய மாந்திரீகத்தினாலையும் ராஜாக்களை வசப்படுத்திவிட்டா. அங்கங்க சோழ ராஜாக்கள் பாண்டிய ராஜாக்களை வசப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னுட்டா, ராஜா எந்த வழி போறானோ அதுபடி அரசியல் வழிதான் மக்கள் போவா. அதனால ராஜாக்கள்லாம் பௌத்த மதம் போய் ஜெயின மதத்துக்கு வந்த உடனே மக்களும் ஜெயினம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு பிரமை ஏற்பட, அப்போ சிவநாமம் சொல்றதோ சிவவேஷம் தரிக்கிறதோ சிவங்கோவிலுக்கு போறதோ ஒரு அவமானமா ஒரு கருதப்பட்ட காலம். எப்படி
இப்படி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அவதாரம் பண்ணின காலத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சவனே அறிவாளி அப்படின்னும், நம்மளுடைய கவிகள் வியாசர், வால்மீகி, பவபூதி, காளிதாசன்கள்லாம் அடிமுட்டாள்கள் என்றும், ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் முதலிய அவர்களே மகா கவிகள் என்றும், ஆங்கிலம் தெரிஞ்சவனே மிகவும் உயர்ந்தவன் என்றும், என்ன இருந்தாலும் இங்கிலீஷ்காரனை போல வருமா சார் அப்படிங்கிற ஒரு முதுகு வளைந்த ஒரு தன்மை இந்தியர்களுக்கு ஏற்பட்ட பொழுது கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு காளி கோவில் பூசாரி உலகத்திலேயே அதிகம் படிச்சவரான விவேகானந்தா போன்ற ஒரு இளைஞரை ஒரு க்ஷணத்துல தன்னுடைய சரணத்துல இழுத்துண்டார் அப்படின்னா சத்தியம் பரம் தீமை. அப்ப இந்த தேசத்துல என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை எந்த மகாபுருஷன் அப்பப்போ இந்த சத்தியம்ங்கிறது வேதம், அந்த வேதத்துல சொன்னது சத்தியம், அந்த வேதத்துல சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு மகாத்மாக்கள் வரா. அப்படி அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிற காலம் வரும் பொழுது எங்கும் சமண மதம் தலைவிரிச்சு ஆடின காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல இந்த அவதாரங்கள்லாம் நடக்கிறது. அந்த சமயத்துலதான் இந்த சமய குறவர்கள் ஒவ்வொருத்தரா அவதாரம் பண்றா. அதுலயும் அப்பரடிகள் அப்படிங்கிற இந்த மகாத்மாவும் ஞானசம்பந்தரும் சமகாலத்தவர்கள். அப்பரடிகள் மிகவும் வயோவிருத்தர், 84 வருடங்கள் இந்த பூமியில இருந்தார். ஞானசம்பந்த பெருமார் 16 வருஷங்கள் தான் பூமியில இருந்தார். ஏன்னா உயர்ந்த விஷயங்கள் ரொம்ப நாள் பூமியில பகவான் வைக்கிறது இல்லையோ என்னமோ ஆச்சாரியால போல. அதனால இவாளுடைய பாடின பாடல்கள் எல்லாம் தேவாரம் அப்படின்னு சொல்றா. இந்த சைவ மதத்துக்கு என்ன பேஸ் அப்படின்னுட்டா, இவா தமிழ் வேதமா வேதத்துல இருக்கிறத அப்படியே பாடுறா. திருஞான சம்பந்த மூர்த்தி இதுல முதல் ஸ்தானத்துல இருக்கார். அதுக்கு அடுத்தபடியா அப்பரடிகள், அதுக்கு அடுத்தபடியா சுந்தரமூர்த்தி நாயனார், அதுக்கு அடுத்தபடியா மணிவாசக பெருமான். இப்படி 4 பேர் சமய புறவர்கள். இவா 4 பேரையும் 63 நாயன்மார்களுடைய சரித்திரம். இப்படி இது என்ன காட்டுறது அப்படின்னுட்டா, இந்த 63 நாயன்மார்கள்ல பிராமணர்கள் மிகவும் கம்மி. அப்போ சிவபக்தாளுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நிறம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னுட்டா பகவத் பக்தி. அதுதான் நாராயண பக்தி. பிரகலாதனும் அதைத்தான் சொல்றான். நீ எந்த ஜாதியில எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் பகவானிடத்துல பக்தி பண்றதுக்கு உனக்கு ரைட் இருக்கு அப்படிங்கிறது தான் பிரகலாத சுவாமி காட்டுறான். இந்த ஒரு மதம் பகவான அப்பாவா நினைக்கக்கூடிய ஒரு மதம், உலகம் பூரா செல்லுபடியாக கூடிய மதம். இதுதான் இன்னைக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ரீதியில இதை காட்டுறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் அவதாரம் பண்ணினா. இவாளுடைய காலங்கள்லாம் பின்னாடி எப்படி தெரிஞ்சதுன்னா, அவாவா பாடிட்டு போயிட்டா, அவாவா எழுதி வச்சிருக்கா. 16,000 பாடல்கள் திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய பதிகங்கள், 49,000 பதிகங்கள் அப்பரடிகளுடைய பதிகங்கள். இப்படி அவளுடைய கணக்கு பார்த்தா 84,000 பதிகங்கள் வருது. கணக்கே இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் 38,000 39,000 பதிகங்கள் பாடியிருக்கார். அதுக்கப்புறமா மணிவாசகரோடது மணிவாசக கோவை ஃபுல்லா கிடைக்கிறது. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னுட்டா, காலக்கிரமேண ராஜாக்கள்லாம் 8வது 9வது நூற்றாண்டுகள்ல இவருடைய காலங்களுக்கு பிறகு ஆங்காங்கு பாடிண்டு தமிழ் கோவில்கள்ல பாடுறது. தேவாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஹாரமாக அமைந்ததுனால தேவஹாரம் அப்படிங்கிறதே தேவாரம் அப்படின்னு ஆச்சு. அவளுடைய கிடைச்சது எவ்வளோ அப்படின்னுட்டா, இன்னைக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 3500 பதிகங்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனா அவ எழுதினது என்ன கணக்கோ தெரியல. 84,000 கிட்ட அவ எழுதியிருக்கா அப்படிங்கிறா. நீங்களே கணக்கு போட்டுங்கோ. இப்ப கிடைச்சது இவ்வளவுதான். கிடைச்சது கூட நம்பியாண்டார் நம்பிகள் அப்படிங்கிற பெரியவருடைய காலத்துல அவர் தான் இதை தொகுத்தார். இதெல்லாம் வரமுறைப்படுத்தி தொகுத்தார். ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய கோவில் கட்டினார் இல்லையா, அவர் தான் புண்ணியம் கட்டினார். அவர் தான் இது சிதம்பரம் கோவில்ல இதெல்லாம் ஒரு 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 இடத்துல வச்சு மூடி இருந்தா அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் தூசு தட்டி அதுல நிறைய செல்லரிச்சு போனது போல மிச்சம் இருந்ததை நமக்கு 12 திருமுறைகளா நமக்கு கொடுத்துருக்கா. இதுல 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை அப்படின்னு கிட்டத்தட்ட 4169 பதிகங்கள் சிங்கிள் பதிகங்களா இருக்கிறது ஞானசம்பந்தருடையது. அதுக்கப்புறமா 3066 பதிகங்கள் அப்பரடிகளோடது. அதுக்கப்புறமா 1037 பதிகங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரோடது. இதுக்கப்புறமா இதுவாளுடைய 3 பேருடையதே உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 7 திருமுறை வரைக்கும் வந்துடும். 1, 2, 3 ஞானசம்பந்தருடைய முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை அப்பரடிகளுடையது, 2, 3, 4 1, 2, 3, அப்புறம் 4, 5, 6, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 7 சுந்தரமூர்த்தி நாயனார், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார், 8வது திருமுறை மணிவாசகர், 9 தனி 9ல வந்து சில மகான்கள் சிவனடியார்கள் பண்ணினதெல்லாம் அதுல கொடுத்திருக்கா. 10வது திருமுறை யார் அப்படின்னா 3000 பாடல்கள் உள்ளதான திருமூலருடைய திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல். அதுக்கப்புறமா 11ஆம் திருமுறை அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையார் அவள்லாம் பாடின பதிகங்கள் அதுல இருக்கு. 12ஆம் திருமுறை அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது முழுக்க சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராணம். இந்த சேக்கிழார் பெருமான் தான் இந்த இவாளுடைய பதிகங்களை வச்சு வரலாற்று முறைப்படி இவாளுடைய சரித்திரத்தை நமக்கு கொடுத்தார். இந்த சேக்கிழார் பெருமான் இதை எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய சரித்திரத்துல திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேசர் இடத்துல ஒரு சந்தர்ப்பம் போய், எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரியவா இருந்தாலே அவருடைய சரித்திரங்கள்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது திருவாரூர் தியாகேசனே எடுத்து கொடுத்தார். அதனால 63 நாயன்மார்களுடைய அவளுடைய சரித்திரத்தை ஒவ்வொரு லைனா பாடுற மாதிரி திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருத்தொகை அப்படின்னு அது ஒரு செய்யுளா பாடிட்டார். அதை வச்சுட்டு தான் சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற பெரிய புராணத்தை எழுதினார். அது பெரிய புராணம் என்று பெயர். அது பெருசுங்கிறதுனால மட்டும் இல்ல, ரொம்ப பெரியவாளை பத்தி பேசுறதுனாலையும் அது பெரிய புராணம் அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்துலதான் சைவ மதத்தையும் பௌத்த மதத்தையும் அடக்கி வைதிக மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஞானசம்பந்த மூர்த்தி சாட்சாது முருகப்பெருமான் அவதாரம். அவருடைய அவதாரத்தை ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதபரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார் இந்த செய்யுளை. வேதநெறி தழைத்தோங்க, இவர் அவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, வேதநெறி இந்த வைதிக மதம் மறுபடியும் தலை எடுக்கணும், புனருத்தாரணம் பண்ணணும். மிகு சைவத்துறை விளங்க, சைவம் அப்படிங்கிற ஒரு பெரிய இந்து மதத்துக்கு சைவம்ங்கிறது ஒரு பெரிய நதி மாதிரி, அதுக்கு இவா பாடின இந்த திருமுறைகள்லாம் 12 திருமுறைகளும் படி மாதிரி, படிக்கட்டு மாதிரி. அங்கதானே ஸ்நானம் பண்ண முடியும் நம்மளால. மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலியே, நம்மளுடைய பூத பரம்பரைனா அமைவாம்சோ ஜீவபூத ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்று எல்லாம் அம்சபூதங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய அம்சங்களா இருந்துட்டு, இது தன்னை வந்து என்னவோ நினைச்சுட்டு இருக்கு, மாயினால மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் தன்னை உணரணுங்கிறதுக்காக பூத பரம்பரை பொலியே. நம்மளாம் ஏன் அழறோம் அப்படின்னுட்டா வருத்தத்தினால அழறோம். இந்த குழந்தை ஏண்டா அழுதுது அப்படிங்கிறார். புனிதவாய் மலர்ந்தழுத, இவர் அழுதாராம். முதல்ல இவர் அழுக, சீர்காழியில இவர் அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, சைவத்துறை விளங்க, வேதநெறி தழைத்தோங்க, பூத பரம்பரை பொலிய, திருவாய் மலர்ந்து அழுத. பாருப்பா, நம்மளாம் அழுதா என்னென்னமோ ப்ராப்ளம் வருது, இவர் அழுதா என்ன வருதா, லோகத்துக்கு க்ஷேமம் வருதுப்பா. அதனால சொல்றாரு சீதவள வயர் புகலி. புகலிங்கிறது சீர்காழியினுடைய இன்னொரு பெயர். சீதவள வயர், ஐயா வயல் இருக்குமா, அப்படி இருந்துதான். திருஞான சம்பந்தர், ஞான சம்பந்தத்தோட பிறந்ததுனாலே, ஞானத்தோட பிறந்ததுனாலே, ஞான குழந்தையா இருக்கிறதுனால ஞான சம்பந்தர். அது மட்டும் இல்ல, ஞான சம்பந்தர்னு சொன்னா உனக்கு ஞானத்தோட சம்பந்தம் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஞான சம்பந்தர். பாதமலர் தலை கொண்டு, அவருடைய பாத மலர்களை உன்னுடைய சிரசில சூட்டிண்டு திருத்தொண்டு பரவுவாம், சிவத்தொண்டு புரிவாயாக என்று அவர் சொன்னார். பொதுவா முருகன் சுப்பிரமணியனுடைய அவதாரத்தை நம்ம சொல்லும் பொழுது, பாரத தேசத்துல சொல்லும் பொழுது, சனகாதிகளுக்குள்ளே சனத்குமாரர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுபோல ஆச்சாரியால் காலத்துல குமரில பட்டர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருந்தார், அவரை சொல்றது உண்டு. அதுக்கப்புறமா ஞானசம்பந்த பெருமான சொல்றது உண்டு. நம்மளுடைய திருவண்ணாமலை ரமண மகரிஷிகள் முருகனுடைய அவதாரம்னு சொல்றது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்தார் இல்லையா, திருக்கோவிலூர்ல பெரியவா இருந்தார் இல்லையா, அவர் முருகனுடைய அவதாரம். இவாள்லாம் சம்பிரதாயத்துல முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அதுல நம்மளுடைய ஞான சம்பந்தர். பொதுவா நம்ம ஸ்ரீபாகவதம் சொல்லும் பொழுது பஞ்சபாவங்கள் பக்தி பாவங்கள் சொல்றோம் இல்லையா, சொல்லும் பொழுது யசோதா அம்மா வந்து கண்ணன் என் குழந்தை அப்படின்னு பக்தி பண்ணினா வாத்சல்ய பாவம்.
அதே இவ ராதாதேவி மாதுரிய பாவத்துல பக்தி பண்ணினா, கோபிகைகள் மாதுரிய பாவத்துல பக்தி பண்ணினா. அர்ஜுனன் என்ன பண்ணினான் அப்படின்னு விட்டா சக்காவா பக்தி பண்ணினான், சக்கியம் அப்படிங்கிற மார்க்கம். சுகர் போன்ற மகாத்மாக்கள் யோக மார்க்கத்தினால சாந்த பாவத்துல உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று ஹிருதயத்துல வச்சு சாந்த பாவத்துல இருந்தா. இப்படி பஞ்சபாவங்கள்ல ஹனுமார போன்றவர்கள், உத்தவன போன்றவர்கள் தாசிய பாவத்துல தாசோகம் தவதாசோகம் தவதாசோகம் தாசரதே என்று நம்மளுடைய தியாகையர் பாடுற மாதிரி 5 பஞ்சபாவங்கள், தாசிய பாவம், சக்கிய பாவம், சாந்த பாவம், மாதுரிய பாவம், மாத்ரு வாத்சல்ய பாவம், 5 பாவங்கள் பக்தியில பஞ்சபாவங்கள் முக்கியம். அதுபோல சைவத்திலையும் அவ சொல்றா, இந்த சாட்சாது ஞானசம்பந்த மூர்த்தி உமாமகேஸ்வராளுக்கு புத்திரனாகவே இவர் அவதாரம் பண்ணினதுனால இவர் சத்புத்திர மார்க்கம் அப்படிங்கிற மார்க்கத்துல இருந்தார். அதனாலதான் இவருடைய பதிகங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னுட்டா, இத தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன இந்த 10 பதிகங்கள் வல்லார் மேல் உலகத்தை ஆழ்வார், இது எனது ஆணை. பல பதிகங்கள்ல ஆணைப்பதிகம் ஆணைப்பதிகம்னு இருக்கு. இது என்னுடைய ஆர்டர்னு சொல்லுவார். கோளறு பதிகம் சொல்லும் பொழுது இப்படி இருப்பார், இது என்னுடைய ஆணை அப்படிம்பார். அந்த ஆணையிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுனா, அவர் என்ன பாவத்துல பாடுறாருன்னா எங்க அப்பா பரமேஸ்வரங்கிற பாவத்திலே பாடுறார். அதனால அதுக்கு அடுத்தபடியா அப்பரடிகள் தாசிய மார்க்கத்துல இருந்தார், உழவார பணி பண்ணினார். மூணாவதா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிற பெரியவர் பகவான் இடத்துல சக்கிய பாவத்துல இருந்தார். சுந்தரர் அப்படிங்கிற சொரூபமே பரமேஸ்வருடைய சொரூபம். சுந்தரேஸ்வரர் மதுரையில ஆலசியம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல விடமுண்ட, அந்த விடம் ஆலகாலங்கிற விஷம் வரும் பொழுது அதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு, அதை தன்னுடைய தொண்டையில வச்சுக்கிறதுக்கு ஒரு சொரூபம் வேண்டியிருந்துதான். அதுதான் சிவனுடைய சுந்தரர் ரூபம். அந்த ரூபத்துலதான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால சுந்தரர் ஒரு ரூபம். சுந்தரர் சக்கிய பாவம். இதுக்கு அடுத்தபடியா ஞான மார்க்கம், சத்மார்க்கம், சன்மார்க்கத்துல மணிவாச்சகர். ஆக 4 மார்க்கங்கள், சத்புத்திர மார்க்கம், சேவா மார்க்கம், சக்கிய பாவம், அதுக்கு அடுத்தபடியா சன்மார்க்கம். இந்த 4 மார்க்கங்களுக்கு 4 குருமார்கள் நமக்கு காட்டப்படுறா. இப்படி இதனுடைய இப்ப சொல்ல போற விஷயத்தினுடைய ஒரு அடிப்படை. இந்த காலகட்டத்துலதான் இவருடைய ஒரு அவதாரம். சீர்காழி அப்படிங்கிற க்ஷேத்திரம், மாயிரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சீர்காழி அப்படிங்கிற க்ஷேத்திரம் புராண ரீதியா பார்த்தா 12 பேர் உண்டு. அதுக்கு சிரபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், ஷண்பை என்று பெயர், கழுமலம் என்று பேரு, வெங்குரு, வேணுபுரம், புறவம், சீர்காழி, பிரம்மாபுரம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர். பிரம்மா அந்த பகவான பூஜை பண்ணினதுனால பிரம்மாபுரம். தோணிபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் இதுக்கு தோணிபுரம்னா, பிரளயம் முடிஞ்சு முதல்ல சீர்காழி க்ஷேத்திரம் ஒரு தோணி மாதிரி அப்படி வெளியில வந்துதான், ஜலத்திலேருந்து, பிரளய ஜலத்திலேருந்து. அது ஏகதேசம் சரியா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 45 கிலோமீட்டர் இந்த பக்கம் தள்ளி வந்தோம் அப்படின்னுட்டா குடமூக்கு அப்படின்னு எங்க ஊர். அது முதல்ல பிரளயத்துல அந்த குடம் கலசம் வெளியில வந்தது அப்படின்னு, அமிர்த கலசம் வெளியில வந்தது அப்படின்னு புராணம். அதனால ஏதோ பிரளயத்துல அங்க சோழ நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருமை இருக்கு. அது காரணம் நமக்கு தெரியலையே தவிர அங்க ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அதனால அங்க சிவபாத ஹிருதயர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா, யாக யஜ்ஞாதிகள்லாம் மகாத்மாக்கள்லாம் இப்படிப்பட்ட குடும்பத்துலதான் பிறக்கிறான் இல்லையா. ஆச்சாரியர் எங்க பிறந்தார்? சிவகுரு இல்லையா. ஸ்ரீராமானுஜர் எங்க அவதாரம் பண்ணினார்? கேசவ சூரிங்கிற சோமயாஜிக்கு தான் அவதாரம் பண்ணினார். மகான்கள்லாம் நல்ல வைதீக குடும்பத்துல பிறக்கிறான். ஏன் அப்படின்னுட்டா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயதே என்று அது கீதையில பகவான் எடுத்து கொடுக்குறான். சுச்சீனாம் ஸ்ரீ, அந்த ஃபேமிலியே அப்படியே அப்படி இருக்கு. எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படியாவது தொடங்கி எங்கே அப்படின்னுட்டா, நான் அவ்வளவு பரம்பரையா நாங்க பகவத் பக்தி பண்றோம்ப்பா. சிவனுக்கே நாங்க ஆட்பட்டு நிற்கக்கூடிய ஒரு பரம்பரை சிவபாத ஹிருதயர். ஹட்டயோகியானவன். ஹட்டயோகினா மூச்சு அடக்கி விடுவாராம். மூச்சு அடக்கினதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, ஹிருதயஸ்தானத்துல இந்த சிதம்பரம் ஆகிய அந்த ஹிருத் புண்டரீகம் அப்படி இருக்கு இல்லையா, ஒரு தாமரை மொக்கு இப்படி குப்புறத்தின்
கண்டா மாதிரி இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சித்துங்கிற அம்பரம், அம்பரம்னா ஆடை, அதுதான் சிதம்பரம் 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 இந்த இடத்துல இருக்கான். அதுல பரமேஸ்வரனை தியானம் பண்ணி விடுவார். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட ஒரு ஹட்ட யோகி அவ அப்பா. வெகு காலம் இவாளுக்கு குழந்தை இல்லாம பகவதிங்கிற இவருடைய அம்மா என்னதான் தபசு பண்ணினாலோ 1000 தான் சொல்லுங்கோ, இப்படி ஒரு குழந்தைய பெக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு அம்மான்னா இருக்கணும் இல்லையா? போதேந்திர ஆச்சாரியால பெத்து கொடுத்தா சுகுணான்னு பேர் அந்த தாயாருக்கு இல்லையா? ஒவ்வொரு தாயாரும் அப்படித்தானே பெரிய பெரிய மகா ஆத்மாக்கள் அப்படிதான் அவதாரம் பண்ணுவோம். அவதாரம் பண்ணினார் பகவானே சொன்னார், நானே உனக்கு அவதாரம் பண்றேன். 2 பேருடைய சொப்பனத்திலையும் சொல்லி அவதாரம். அருமையான குழந்தை. அந்த குழந்தைய எடுத்து 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 இப்படி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய விட்டுட்டு எப்படி போவார்? குழந்தை காலை கட்டின்னு அழறது, அப்பா நான் வருவேன் அப்படிங்கிறது. ஸ்நானம் பண்ண போறார், ஸ்நானம் பண்ண குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்து குளத்தாங்கரையில ஆத்தாங்கரையில வச்சுட்டு இறங்கிட்டார். படித்தரையில வச்சுட்டு உள்ள இறங்கிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். ஹட்டயோகி உள்ள போனார், ஜலஸ்தம்பனம் பண்ணிட்டு ஹிருதயத்துல பகவான சாட்சாத்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்து விட்டார். லோகம் மறந்து போயிடுது. அப்பா உள்ள போனார், இருட்டுடுத்தே அப்படிங்கிறது. குழந்தை தானே, உடனே குழந்தை அழுதுதான். சாதாரண குழந்தை அழுதுது அப்படின்னா எவ்வளவோ 1000 குழந்தைகள் அழுதுறது. கைலாசபதியா வரப்போறார், இந்த குழந்தை அழுறது சொல்றார். அதை சேர்க்கிறார், பாடுறார். கண் மலர்கள் நீர் ததும்ப. கண்ணு ஒரு மலரம், அது கண்ணாகிய தாமரையில ஜலம் தழும்புறதான். கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடைப்ப எண்ணில் மறை ஒலி பெருக. அவர் அழற அழுகையே வேத சத்தமா இருக்கான். எவ்வுயிரும் குதுகலிப்ப, எல்லா உயிர்களும் ஹாப்பியா இருக்கும். புண்ணிய கன்று அணையவர்தம். புண்ணிய கன்று, ஒரு பசுமாடு கண்ணு போட்டா புண்ணிய கன்று. இது ஞான கன்று அணையவர்தம் பொறுமி அழுது அருளினார். இவர் அழுது அருளினார், அழுது அருளினார். இந்த குழந்தை என்னுடை தவப்பயன் என் அம்மையே அப்பா, அம்மையே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுதான் அந்த குழந்தை. இங்க எந்த அம்மா அப்பா இருக்காளோ தெரியல. ஆகாசத்திலேருந்து தோணியப்பர் உடனே என்ன சொன்னார்? உடனே ஞானாம்பிகையோட ஞானப்பாலை எடுத்துட்டு அவளுக்கு உண்ணாமுலை அம்மன் என்று. யாரும் பால் குடிக்க முடியாது அவள்கிட்ட. ஏன் அப்படின்ட்டா ஞானப்பால் இல்லையா? அபீத குச்சாம்பாள் என்று பெயர் அவளுக்கு. அந்த தாயார் இது என் குழந்தை. ஏன்னா முருகனே அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா? சாட்சாத் சுவாமிநாதன். அதனால மடியில எடுத்து வச்சுட்டு கொடுத்தாளாம். பால் கொடுத்தோன்னு குழந்தை என்ன உணர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு அங்க. அதுவும் சேக்கிடாரே சொல்றார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு ஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். ஒரே பாட்டுல சொல்லிவிட்டார், எல்லா ஞானத்தையும் சொல்லிவிட்டார். பியூட்டிஃபுல் தமிழ் அடிச்சுக்கவே முடியாது. ஒரே பாட்டுல சேர்க்கிறார் பெருமான். சொல்றார் ஞானம்னா என்னங்கிறது சொல்றார். சிவனடியே முதல்ல ஒருத்தனுக்கு என்ன வரணும் அப்படின்னுட்டா பகவான் தான் எல்லாங்கிற எண்ணம் வரணும். அதனால சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகும் சிவஞானம். அதுக்கு பேரு சிவஞானம்னு பேரும். யாரோ சிவஞானம் பேர் வச்சிருக்காள, அந்த மாமா இல்ல. இது சிவனடியே சிந்திச்சாதான் அது சிவஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். உன்னுடைய அதனால என்ன ஆகும் அப்படின்னுட்டா அதுலயே ஸ்திதமா நின்று சம்சாரமாகிய மாயையை அடிச்சு தள்ளி விடுவாளாம். அதனால பவமதனை அறமாற்றும், அறவே மாற்றும் ஓமையில்லா கலை ஞானம். இதுக்கு மேல என்ன அப்படின்னுட்டா இத்தனை ஞானத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய கலை. அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா அதை பகவானோட இணைச்சு அப்படி உடனே ஒரு பாட்டு ஆசு கவி பாடக்கூடிய ஒரு கலை ஞானம். இது எல்லாத்துக்கும் மேல உணர்வறிய மெய் ஞானம். இந்த படிப்பு அறிவுங்கிறது ஒண்ணு உண்டு, அத பிராக்டிஸ்ல கொண்டு வருது மெய் அனுபவம்னு பேர். அபரோக்ஷ ஞானம் என்று பெயர். அபரோக்ஷமான ஞானம். அது அபரோக்ஷமான ஞானம் எப்படி சித்திக்கும்னா குரு கிருபையினாலத்தான். 1000 படிச்சுடலாம்,
ஆனா அது உனக்கு பிராக்டிஸ்ல வரணும், அனுபவத்துல இருக்கணும். அப்படின்னா சில பேர் கேட்கறா இல்லையா, உபன்யாசத்துக்கு போகும்பொழுது கேட்கறா, சார் இவ்வளவு சொல்றேளே நீங்க ஏதாவது ஃபாலோ பண்றேளா அப்படின்னு கேட்பா. நான் கூட உடனே சொல்றது உண்டு, குரு கிருப்பைனால நான் எதை பிராக்டிஸ் பண்றேனோ அதை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னுட்டா, யதாசக்தி நம்ம பிராக்டிஸ் பண்றோம், நம்ம எது பிராக்டிஸ் பண்ணலைங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. அதனால நம்ம பிராக்டிஸ் பண்ணினத்தை தான் வெளியில சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை நான் சொல்றது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, then it is very clearly understood that I have not understood it. means எனக்கு அதனுடைய மெய் அறிவு இல்லை. எப்ப எனக்கு அது வந்துடுதோ அதை குரு கிருபையினால அதை இம்மிடியேட்டா கொடுக்க முடியும். இதுக்கு பிரமாணம் தேனே பிரம்ம ஹிருதாய. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு மனசுனால நினைச்சார், யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். முருகப்பெருமான் ஒரு க்ஷணத்துல அவர் குருநாதர் காலில் விழுந்தோம் அப்படின்னுட்டா, நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி என்னை ஆண்டருள் அருணாச்சலா. ஒரு க்ஷணத்துல குருவால கொடுக்க முடியும், குருநாதரால கொடுக்க முடியாது. அதுதான் சொல்றார், உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர். அந்த ஞானத்தோட சம்பந்தம் உள்ள அந்த குழந்தை தான் உணர்ந்தார். என்ன உணர்ந்தார்னா, தான் தானா இருத்தலை உணர்ந்தார். தான் சிவமயம், சிவக்கேவலோகம் ஆச்சாரியால் சொன்னார் இல்லையா மனிஷா பஞ்சகத்துல. அதுபோல தான் சிவம்ன்றது. சிவம்னா என்ன? சிவம்னா மங்களமான வஸ்து எதுவோ அது சிவம். அதனால அதுக்குள்ள அப்பா வந்தார். இந்த குழந்தைக்கு பால் வழியிறது. அந்த காலங்கள்ல குழந்தைல அழுதுன்னா, இந்த காலத்துல பெத்த தாயாரே பால் கொடுக்கறதுக்கு யோஜனை பண்றா. அந்த காலத்துல எந்த தாயும் கொடுத்து விடுவாளாம். அவ வேற கண்ணனா இருந்தா பசுமாட்டுக்கிட்டே போய் ஊட்டி விடுவான். கண்ணன் விஷயம் வேற. கண்ணை விட்டே வைக்க மாட்டான், அவன் அழலாம் மாட்டான், அவனே தேடி போய் ஊட்டி விடுவான். கண்ணன் விஷயம் வேற. இவர் சமத்து குழந்தை இல்லையா, அதுவும் வைத்திய காலத்து குழந்தை. 2 வயசுல இருந்தே அவனை தீட்டு தொடப்புன்னு சொல்லி மிரட்டி மிரட்டி வளர்ப்பா இல்லையா. அதனால தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருந்த குழந்தைய மடியில வச்சு கொடுத்துட்டு போயிட்டான் ஞானாம்பிகா. அப்பா கேட்டார், யாருடா அப்படின்னார். குழந்தை காட்டுறான், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. முதல் பாசுரத்திலே தோடுடைய செவியன் அப்படின்னா, ஏன்னா அர்த்தநாரீஸ்வரரா வந்தார். தோட பார்த்தார், தோடு அம்மா தானே போட்டுப்பா அப்படின்னார். பக்கத்துல பார்த்தா அப்பா இருக்கார். அதனால தோடுடைய செவியன். தோடுங்கிறது அந்த காலத்துல பனை ஓலையில பண்ணிருக்குமா, அது வெள்ளையா இருக்குமா, அதனால வெண்மை சத்துவ குணத்தை குறிக்கிறதா. அதனால சத்துவத்துல ஆரம்பிக்கிறாராம். தோடுடைய செவியன் விடையேறி. விடைனா ரிஷப வாகனம். ரிஷபம்னா தர்மம். பாகவதத்திலையும் ஒரு காளமாட்டினுடைய ரூபத்துலதான் தர்மம் வருதுன்னு சொல்றா. அந்த தர்மஸ்ய பிரபு அச்சுதா என்று அந்த தர்மத்தை செலுத்துறதுக்காக சிவன் அது மேல ஏறி வந்தாரா. விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி. அந்த பால் வெந்நீரு, அதுபோல அந்த நிலா, அந்த மாசில்லாத அந்த நிலாவை சூடின்னு இருக்காராம். அது ஒரு அழகா இருக்கு. தூவெண்மதி சூடி அப்படி படிச்சுட்டு இருக்கான். முழு சந்திரன்ல கூட களங்கம் இருக்கும், இவர் தலையில வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கூட களங்கம் இருக்காங்க. காடுடைய சுடலை பொடி பூசி. இது எதுக்கு இந்த பதிகம் அப்படின்னா, தியானத்துக்கு தான், பரமேஸ்வர தியானத்துக்கு தான். இந்த பதிகமே போதும், நமக்கு தியானமே வேண்டாம், இந்த பதிகமே போதும். அப்படி ஒரு பதிகம். இது என்ன 1 வயசு குழந்தை பாடுற மாதிரியா இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். இப்படிலாம் வந்தாரு. அவர் யாருடா? என் உள்ளம் கவர் கள்வன், என் உள்ளத்தை கவர்ந்தார். ஏடுடைய மலரான். ஏடுடைய மலரான். ஏடுடைய மலர்னா தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா முனை நாள் பணிந்தேத்த. ஏதோ ஒரு நாள் பிரம்மா பரமேஸ்வரனை பூஜை பண்ண. எந்த ஊர்ல? பிரம்மாபுரம்னு அதுக்கு பேர் வந்துதான். அருள் செய்த, இப்படி அருள் பண்ணின பீடுடைய, பீடுனா பெருமை உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தார். முதல்ல தோடுடைய செவியன்னு பாடினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாக்கு இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா, நம்ம சொல்ற நாமா, இதுலேருந்து ஒரு நாமா
குருநாதா அப்படிங்கிற இந்த நாமம் குருநாதர் காதுல விழணுமா, அதுதானே பிரயோஜனம். அப்போ தோடுடைய செவியன் அப்படின்னு சொன்னது முதல்ல செவிய காட்டி சொன்னது. நீ ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த திருவைந்தெழுத்த ஓதினேன்னா பரமேஸ்வரன் காதுல விழும் தோடுடைய செவியன். அதனால சொன்னார் இப்படி ஆச்சரியமா அவருடைய ஒரு பெருமை. முதல் பதிகம் இப்படி தாயாரே பால் கொடுத்தாள் அப்படிங்கறத தெரிஞ்சுன்னு அந்த குழந்தைய எடுத்துட்டு வரார். லோகம் பூரா பிரசித்தமாயிட்டார். எல்லா பிராமணாலும் வந்துட்டா. காழியர் தவமே, கவுனியர் தனமே, கலைஞானத்தாழிய கடலே எல்லாம் கொண்டாடுறா. காழியர் தவமே, எங்க சீர்காழி பண்ணின தபசானி. கவுனியர் தனமே, கவுண்டின்ய கோத்திரத்துல வந்த தனமே. கலைஞானத்து ஆழிய கடலே, கலைஞான கடலே. அதனிடை அமுதே, அதுல இருக்கக்கூடிய அமுதே. அடியான் முன் வாழிய இம்மண் மிசை வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியாந்தம் திருவருள் பெற்றனை என்பர் சொல்றார். சேக்கிழார் சொல்றதுதான் சொல்றேன். இப்படி பெருமானுடைய சிவபெருமானுடைய அனுகிரகத்தை எங்களுக்கு வாங்கி தந்தையே என்று 3 வயசு குழந்தைய எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தையை ஏத்துண்டாளாம். குழந்தை அதுக்கப்புறமா அண்ணிலேந்து அப்பாவுடைய தோல்ல ஏறிண்டு போவாராம். தெரிஞ்சுபடுத்து இல்லையா, லோகம் பூரா ஞான குழந்தைன்னு தெரிஞ்சுபடுத்து இல்லையா. அதனால எல்லாரும் போட்டி போட்டுன்னு இவரை பாக்குறதுக்கு வராராம். 3 வயசு குஞ்சு அம்பிதான். ஒரு சின்ன இடுப்புல ஒரு துண்டு, தலை அப்படி முடிஞ்சுட்டு இருக்கார். வெறும் கையை அப்படி தட்டி தட்டி எங்கேயாவது ஒரு சிவபெருமானுடைய படத்தை பார்த்துட்டாருன்னா உடனே பதிகம் அவர் இடத்துக்குள்ளேந்து வெளியில வருது. அவர் ஒன்னும் பாடணும்னு சங்கல்பிக்கல, பாட்டு தானா வருது. கீர்த்தனிய சதாஹரிகி. மூச்சு எப்படி விடுறான்னு சொல்ல முடியுமோ, ஹார்ட் எவ்வளவு தூரம் பீட்டா இருக்குன்னு சொல்ல முடியுமோ, அது போல மகான்கள் எப்படி இவ்வளவு பாட்டு பாடினா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு தடவை சாப்பிடுற ஒரு நாளைக்கு எவ்வளவு அரிசி உள்ள போறது கவுண்ட் பண்ண முடியறதா? அது போல ஒன்னால நீ சாப்பிடுற அரிசி எப்படி கவுண்ட் பண்ண முடியலையோ, அது போல தியாகையர் எவ்வளவு பாட்டு பாடினார், புரந்தரதாசர் எவ்வளவு பாட்டு பாடினார், துக்காராம் எப்படி 60 கோடி அபங்கம் பாடினார், இதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரியாது. அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டு போனார். திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் சீர்காழிக்கு பக்கத்துல. அந்த க்ஷேத்திரத்துக்கு போனார். அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பின்னாடி பேர் தாளங்குடுத்தநாதர் என்று பெயர். அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னுட்டா ஓசை நாயகி என்று பெயர். இப்ப கூட காதெல்லாம் கேட்காதவாள்னா அங்க போய் பரிகாரம் பண்ணுவா. இந்த குழந்தை போறார், பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆறுது, பரமேஸ்வரன் வரார், அப்பா அவனுடைய தோல்ல இருக்கிறார். தோல்ல இருந்து பதிகம் பாடுறார். மாடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. முதல் பாசரமே அவளை பார்க்கிறார். மாடையில் வாழை பாய, அந்த ஜல சமிருத்திய சொல்றார். அதுல வாழை மீன்கள் பாய, மாதரார் குடையும், மக்கள்லாம் அதுல குடைந்து நீராடுறாளாம். பொய்கை கோலக்காவுளான், அப்பேற்பட்ட பொய்கை, அப்பேற்பட்ட நீர் சுனைகள் உடைய திருக்கோலக்காவில் உள்ள சடையும், செஞ்சடையப்பர் என்று பெயர் அவருக்கு, பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் புலித்தோலை அரைக்கிசைத்து கொண்ட உருவம் என்கொலோ. இந்த உருவத்தினுடைய பெருமையை நான் என்ன சொல்லுவேன். அந்த குழந்தை பாடிட்டு பரமேஸ்வரன் பார்த்தா 1000 பேர் வரான், என்ன பாக்குறான், 1000 குழந்தைகள் வருது, பட்டாணி வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடுன்னு சொல்லும். இந்த குழந்தை இப்படி பார்த்து என்ன பதிகம் பாடுறதேன்னு அவருக்கு உடனே மனசுல ஒரு பிரியம் சுரந்துதான். ஏன் அப்படின்னுட்டா தம்புள்ள எம்புள்ள. அதனால என்ன பண்ணினார், உடனே இப்படி போட்டு ஒரு தங்க தாளத்தை அப்படி தூக்கி போட்டாராம். கையில பார்த்தா தங்க தாளம், அதுல நமசிவாயன்னு போட்டிருக்கு. குழந்தை உடனே தட்டிண்டே பாடித்து. குழந்தை சொல்லிதான் தாளம் நாதம் வல்லியே அப்படின்னு அழுதுதான் குழந்தை. உடனே பக்கத்துல இருந்த தாயா அம்மாவை பார்த்து சொன்னாராம், நான் கொடுத்த தாளம் நீனே நாத வித்யா ரூபிணியா இருக்கே, அதனால நாதபிந்து கலாதி நமோ நமோ என்று பாடுறோம் இல்லையா. அதனால பரமேஸ்வரன் கொடுத்த தாளம் அதுல ஓசையா நாதமா சாட்சாது அம்பாளே வந்தாலாம். அதனால அவர் பஜனை பண்ணிட்டே போனார். அதனால சொன்னார், உடையும் கொண்ட உருவும் என்கொலோ. அதனால சொல்றான், நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குலங்கொள் கோலக்காவுளானையே வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்கொள் வினைவோய் ஓங்கி வாழ்வரே. இந்த பாசுரங்களை, இந்த பதிகங்களை யாரு படிக்கிறாளோ அவளுக்கு அருமையான வாழ்வு சித்திக்கும் அப்படின்னு அதுக்கு பலஸ்ருதி சொன்னார். இப்ப தாளமும் கிடைச்சுடுத்து. முன்னாடி குழந்தை வெறுங்கையால பாடிட்டு இருந்தது, இப்ப தாளமும் கிடைச்சுடுத்து குழந்தைக்கு.
இப்படி இருந்தது. உடனே ஒவ்வொரு ஊரா குழந்தைய எடுத்துன்னு போய் காட்டணும். ஏன் அப்படின்னுட்டா எல்லாரும் தேடி தேடி வரா, இந்த குழந்தைய தேடி வரா. உடனே திருநனிப்பள்ளி அப்படின்னு பக்கத்துல ஒரு ஊர், அது அவ அம்மாவுடைய க்ஷேத்திரம். அங்க போறான், அப்பா தோல்லையே ஏறிண்டு போறார். திருநள்ளிப்பள்ளியில சிவபாத ஹிருதயருடைய தோல்ல ஏறிண்டு குழந்தை போறார். போகும்பொழுது அந்த திருநனிப்பள்ளி எப்படி இருந்தது அப்படின்னுட்டா, அது பாலையா இருந்துதான். அங்க இருக்கும் பொழுதே சில இடங்கள் சரியா விவசாயத்துக்கு உட்படாத தரிசு நிலமா இருக்குமா. இப்படி இருக்கே அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுதான், எல்லா இடத்துலயும் பச்சை பசேல்னு இருக்கே, எங்க அம்மாவோட ஊருங்கிறளே இந்த இடம் இப்படி இருக்கே, பாலையா இருக்கே. உடனே சொல்றான், அப்ப சொன்னா, ஏதந்தே தவ வீட்சிதைஹி என்று குந்தி தேவி சொல்றா இல்லையா, பொட்டக்கு சப்பாத்தி கள்ளி காடா இருந்த இந்திரபிரஸ்தத்தை ஒரு பார்வை கண்ணபிரான் இப்படி கட்டாட்சம் பண்ணினோன்னு, ஏதந்தே தவ வீட்சிதைஹி, உன்னுடைய தொற்பதைர் அங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விலக்ஷிதைஹி, உன்னுடைய அந்த மகாபுருஷ சின்னங்களுடைய பாதங்களை நீ வச்சையே, அன்னைக்கு நீ ஏற்படுத்தின டெல்லி இந்திரபிரஸ்தம் கேபிட்டல்ங்கிறது இன்னி வரைக்கும் தலைநகரமா இருக்கு இல்லையா, தர்மபுத்திரம். அதுபோல இந்த ஞான சம்பந்தர் என்ன சளையா ஒரு கட்டாட்சம் பண்ணி ஒரு பதிகம் பாடினார். உடனே பாலைவனம் நெய்தலாச்சு. அதனால சொல்றார், நாதர் கடல் தன் முடிமேல் கொண்ட கருத்துடன் போந்தார் ஞானம் உண்டார் அப்படின்னு சொன்னார். மாதவம் செய்தாதையார் வந்தெடுத்து தோளின் மிசை வைத்து கொள, அப்பாவுடைய தோல்ல ஏறிண்டு இந்த ஞானப்பால் குடிச்ச குழந்தை போறது. அதனால சொல்றார், திருநனிப்பள்ளிய ஒரு பதிகம் பாடினார். அதனால சொல்றார், நடு இருள் ஆடும் எந்தை சொல்றார். அதுல அந்த பதிகத்துல 10 பதிகம் பாடுறார். அதுல கடைசி பதிகத்துல சொல்லும் பொழுது, நடு இருள் ஆடும் எந்தை, ராத்திரியில எங்கேயோ ஸ்மசானத்துல ஆடக்கூடிய என்னுடைய தந்தை பரமேஸ்வரன் தில்லையம்பல நடராஜா நனிப்பள்ளி உள்க, இந்த திருநனிப்பள்ளியில் உள்ள நடு இருள் ஆடும் எந்தை வினை கெடுதல் ஆணை நமதே, ஆணை நமதே சொல்றார். வினை கடனும் அப்படிங்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த பாலைவனம் நெய்தலா மாறித்து அப்படின்னு சரித்திரம். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் சிவக்ஷேத்திரமா பாடிட்டு இருக்கார். இப்ப கூட போனோம் அப்படின்னுட்டா, ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம் அப்படின்பா இல்லையா. ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணினா அப்படின்னு அவ திவ்ய தேசம் என்று ஸ்ரீ வைஷ்ணவா சொல்ற மாதிரி, இந்த சைவ சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னுட்டா, நாயன்மார்களால் பாடப்பெற்ற தலம் என்று பெயர். அதுக்குதான் அதுக்கு பெருமை. திருவெண்காடு, அப்ப அங்க இருக்க கோயிலுக்கோ பரமேஸ்வரனுக்கோ உள்ள சாநித்தியத்தை விட ஒரு மகாத்மா அங்க அதை மங்களாசாசனம் பண்ணினார், அதை பதிகம் பாடினார் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வெயிட். தரிசனா தேவ சாதவஹா என்று கண்ணபிரான் சொல்ற மாதிரி திருவெண்காடுங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். ஸ்வேதாரண்யம் என்று பெயர். இந்த ஸ்வேதாரண்யத்துல இருக்கக்கூடியவருக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யா நாயகி என்று பெயர். அங்கேயும் சொல்றார், இங்க ஒரு ஆணையிடுறார், நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவை உரை திருவெண்காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் 10 வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே. இந்த திருவெண்காட்டின் மேல நம்ம பாடின ஞான சம்பந்தன், ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பதிகத்திலையும் புகழியுள் ஞான சம்பந்தன், சீர்காழியில இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் தன்னை சொல்லிக்கிறார், ஒரு பெருமையா சொல்லிக்கிறார். அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே, உன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கை கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு ஆணை. இது முருகனாவே பாடுறார், ஆணை இது எமது ஆணை அப்படின்னு சொன்னார். அப்போ சிதம்பரம் போகணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, குழந்தை சிதம்பரத்துக்கு வரார். ஒவ்வொரு க்ஷேத்திரமா இதெல்லாம் எப்படி வராருன்னா, அப்பாவுடைய தோல்லையே வரார். அப்பா தோல்ல ஏத்தி வச்சுட்டே வரார். 3 வயசு குழந்தை. ஞானசம்பந்தன்னா ஏதோ 30 வயசு பெரியவர் நினைச்சுக்க மாட்டான். 3 வயசு குழந்தை இந்த பாடுபடுத்துறார். எல்லாம் போற இடங்கள்லாம் சாநித்திய மாத்திரத்தினால, தரிசன மாத்திரத்துல பெரிய பெரிய மகா பிராமணாலாம் நமஸ்காரம் பண்றா அப்படின்னுட்டா. ஏன்னா பரம்பித்தப்பா இது பகவானை பார்த்துட்டு வந்த குழந்தை. அதனால தாயார்கிட்ட சாட்சாத் உமாதேவியின் இடத்துல பால் அருந்திய குழந்தை. தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் இவரை பத்தி கேள்விப்பட்டு இவரை வந்து நமஸ்காரம் பண்றா. தில்லையம்பல நடராஜாவை நிறைய பதிகங்கள் பாடி அங்கேயே இருந்துட்டு இருக்கார். அவர் இருக்கிற சமயத்துல அவரை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் சரணாகதி பண்றார். அவர் பாணர் ஜாதியில பிறந்தவர், ஆனா யாழ் வாசிக்கிறதுல மகா சமர்த்தர். இவர் பாடுற பதிகங்கள் எல்லாம் அவர் யாழ்ல வாசிச்சுடுவார்.
ஞானசம்பந்தர் அவரை கூட்டி சீர்காழியில் அவருக்கு ஒரு வீடு கொடுத்து, அவரோட அம்மாளும் அவருடைய திரு மனைவியாரும் இருக்கா, மதங்க சூடாமணின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. 2 பேரும், அவ பாடுவோ இவர் யாழ்ல வாசிப்பார். இப்படி நம்மளுடைய ஞானசம்பந்த மூர்த்திக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு, முதல்ல யாழ் வாசிக்கிறதுக்கு அவர் சேர்ந்தாராம். அவர் பாணர் ஜாதி. பொதுவா அந்த ஜாதியில ரொம்ப தாழ்மையான ஜாதின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்த காலம்ங்கிறதுனால நம்ம ஹிருதயத்துல கிடையாது. அதை ஞானசம்பந்தர் அறவே ஒதுக்கினார். அதை அவர் எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத இங்க பிரதானமா சொல்றா. இப்படி ஒவ்வொரு ஊருக்கா வரார். இந்த பாணருடைய ஊர் திரு எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான் இவர் பிறந்த ஊர். அந்த ஊருக்கெல்லாம் போறார். போயிட்டு அதுக்கப்புறமா விருத்தாச்சலம்னு சொல்லக்கூடிய முதுகுன்றம் என்று பெயர். விருத்தாச்சலத்தை தமிழ் படுத்திருக்கா முதுகுன்றம். முதுகுன்றம் அங்க இருக்கக்கூடிய ஆறு மணிமுத்தாறு. அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் விருத்தாச்சலேஸ்வரர், விருத்தபுரீஸ்வரர் என்று பெயர் அவருக்கு. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா வரும் பொழுது திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னுட்டா கிட்டத்தட்ட பட்டீஸ்வரம் பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு மடத்துல படுத்துட்டு இருக்கார். மாரன்பாடிங்கிற ஒரு ஊர் பட்டீஸ்வரத்துக்கு வெளியில. பட்டீஸ்வரத்துக்கு திருவலஞ்சுழி, பட்டீஸ்வரம், சாமிமலை அந்த ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், சிவக்ஷேத்திரம். அங்க மாரன்பாடிங்கிற க்ஷேத்திரத்துல ஒரு மடத்துல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும் பொழுது சொப்பனத்துல பரமேஸ்வரன் வந்து சொல்றார், அப்பா நீ நடந்து வராத, நீ நடந்து வந்தா எனக்கு கால் வலிக்கிறது. நீ 3 வயசு குழந்தை, அப்பா தோல்லையோ வெயில்ல ஏறி வர, இல்லைன்னா நடந்து வர, எனக்கு எதுக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். நீ இங்கே படுத்துன்று, உனக்கு நான் பல்லாக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பரமேஸ்வரன். அங்க அந்த ஊர்ல போய் வந்து திருநெல்வாயில் அறத்துறைங்கிற க்ஷேத்திரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணாள் கோயிலுக்கு கைங்கரியம் பண்றவாளுடைய சொப்பனத்துல பரமேஸ்வரனே போய், என் குழந்தை அங்க படுத்துட்டு இருக்கான், மாரன்பாடியில படுத்துட்டு இருக்கான், இங்க உள்ளுக்குள்ள வந்து முத்து பல்லாக்கெல்லாம் வச்சிருக்கே, சிவிகை எல்லாம் வச்சிருக்கே, எதுக்கு வச்சிருக்கே, எனக்கு என்ன புறப்பாடு பண்றதுக்கு என்ன வச்சிருக்கே, அதெல்லாம் என் பிள்ளைக்கு அனுப்புங்கோ அப்படின்னு அங்க ஆணை பண்ணிவிட்டார். காத்தால பார்த்தா இவர் சொல்லிட்டு இருக்கார் அப்பா கிட்ட, சிவபாத ஹிருதயத்தில் இந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்தார், எனக்கு வந்து முத்து பல்லக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கார். எல்லாம் வந்துடுச்சு. ஜம் ஜம்னு நாயனெல்லாம் வச்சுட்டு, மேளம்லாம் வச்சுட்டு, வேதம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து இப்ப இவரை ஞானசம்பந்தரை அழிச்சுட்டு போனா. அதனாலதான் அவருக்கு ஆளுடைய பிள்ளை என்று பெயர். இதுக்கப்புறம் அவர் வந்து முத்து சிவிக, முத்து பந்தல் கொடுக்குறார். வெய்யல் அது சொல்ல போறோம். முதல்ல பல்லாக்கு அனுப்பினார். முதல்ல யாழ்ப்பாணரை கூட வாங்கி பாடுறதுக்கு ஆள் அனுப்பினார். ஏன் அப்படின்னுட்டா, என் புள்ள பதிகம் பாடுறான், அவன் பாடுற பதிகம் எனக்கு பிடிச்சிருக்கு, மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ஆள் வேணும், வீணை வாசிக்கிறதுக்கு ஆள் வேணும், அவனுக்கு பூஜை பட்டி எல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுத்துன்னு போனோம், சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும், எதுக்கு என் புள்ள. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னுட்டா ஆளுடைய பிள்ளை என்று பேர். ஞானசம்பந்த மூர்த்திக்கு ஆளுடைய பிள்ளைன்னா பரமேஸ்வரன். ஏன்னா ஆளுடைய பிள்ளை ஒண்ணு சாதாரண பிள்ளை கிடையாது. 3 வயசு ஒண்ணும் வெத்து டிக்கெட்டு நினைச்சுக்காத, அவனுக்கு என்ன உண்டோ நான் பார்த்து செய்வேன் அப்படின்னு அந்த மாரன்பாடியில இளைப்பாறும் பொழுது அவரை எம்பெருமான் சிவிகை அனுப்பினார். அப்புறம் சிவிகையில ஏறி சீர்காழிக்கு வர, சீர்காழிக்கு திரும்பி வர வழியில தான் திருச்சேங்கலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சேங்கனூர் வர. திருச்சேங்கனூர்ல இப்ப போனா கூட சத்தியகிரீஸ்வரர் என்று பெயர் அந்த சுவாமிக்கு. அது சண்டேச நாயனாருடைய அவதார ஸ்தலம். அதுக்கப்புறமா வைஷ்ணவ பெரியவரான பெரிய ஆச்சான் பிள்ளை அவதார ஸ்தலம். இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம குருநாத்தாள், குருஹோ குருஹூன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாவுடைய அவதார ஸ்தலம். அதுல வந்து இவர் பாடுறார். அதுல இந்த பதிகம் பாடும்பொழுது திருச்சேங்கலூர், திருப்பனந்தாள், திருப்பந்தனை நல்லூர், இதெல்லாம் பந்தநல்லூர்னு பேர். கும்போணம் பக்கத்துல இருந்து பஸ் போகும், 44ஆம் நம்பர் பஸ் போகும் பந்தலூருக்கு. திருப்பனந்தாள் மெட்ராஸ் ரூட்லயே இருக்கும். திருப்பனந்தாள் நீங்களே பார்த்துருக்கலாம். இதெல்லாம் கும்போணம் நம்ம வளர்ந்தப்போ இதெல்லாம் தெரியல. இன்னைக்கு வந்து ஞானசம்பந்த சரித்திரம் சொல்லும் பொழுது இந்த ஊர்லாம் நமக்கு தெரியுமே, இந்த ஊர்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு இன்னைக்கு இருக்கு மனசுல. அன்னைக்கு வந்து நம்ம அங்கதான் வளர்ந்தோம், அங்கதான் எல்லாம் போயிருக்கோம், சைக்கிள்ல போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், ஒவ்வொரு ஊரையும் தெரியும். இன்னும் ஊர் அந்த ஊர்ல போய் விளையாடி இருக்கோம், நமக்கு தெரியலையே. அன்னைக்கு ஞானசம்பந்தர் வந்தாருன்னு தெரியலையே நமக்கு. அதுதான் ஒரு ஆச்சரியம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வர வேண்டியிருக்கு இல்லையா? அதனால அது சொல்றார். திருச்சேங்கலூர்ல என்ன பெருமைன்னா, அந்த குழந்தை மாடு மேய்ச்சின்னு இருந்தான் சண்டேச நாயனார். அவ அப்பா மாடெல்லாம் இவன் நம்பி கொடுத்துட்டு இருந்தா. இவன் என்ன பண்ணினா, தன்னை மறந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு அந்த மாடெல்லாம் அது பால் சொரியறது அது சிவலிங்கத்து மேல. அதை பார்த்தோன்னா அவ அப்பா என்ன பண்ணினார் அப்படின்னா, வந்து அந்த மாட்டை அடிச்சு பையனை அடிக்க வந்தார். சிவலிங்கத்தை காலால உதைக்கிறதுக்காக போனார் அவ அப்பா. கையில வச்சுட்டு இருந்த ஒரு மழுவால, ஒரு வாளால என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த 2 காலையும் வெட்டிவிட்டார் சண்டேச நாயனார்.
அதனால தன்னுடைய தகப்பனாருடைய காலையே வெட்டினார். அப்படிங்கிறதுனால பஞ்சாயத்து பண்றதுக்கு நேர பரமேஸ்வரனே வந்துட்டார். உன்னுடைய சிவபக்தி இப்பேற்பட்ட பக்தியா? அதனாலதான் சொல்றார், பீரடைந்த பாலது ஆட்ட பேணாதவன் தாதை வேரடைந்து பாய்ந்தாளை. வேர் தடித்தான், தனக்கு அவனுடைய காலை வேர் தடித்தான், அந்த வேரோட சேர்த்து காலை வெட்டினானா. தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்தன்னே. அவனுக்கு அவனே சண்டேச நாயனார பரமேஸ்வரன். பக்தினா இதல்லவா பக்தி? சிவனை ஒத்த நிந்த பண்ணினான்னு தெரிஞ்சவனும் நாக்க அறுத்து போட வேண்டாமா? அப்படி ஒரு பக்தி நீ வேணும் எனக்கு அப்படின்னு பரமேஸ்வரனே அந்த சேங்கனூர்ல இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் வந்து மாலையை எடுத்துட்டு வந்து தார் அடைந்த மாலை சூட்டி, நல்ல தேன் உள்ள மாலை அவருக்கு சூட்டி தலைமை வகுத்தனே, அவரை தலைமையா பண்ணிவிட்டார். சண்டேச நாயனார், நாயன்மார்களுக்கெல்லாம் சண்டே. நீ கூட கோயிலுக்கு போனா அவர்கிட்ட போய் அட்டண்டன்ஸ் போட்டு வரா இல்லையா? சிவபெருமான் பண்ணின ஏற்பாடு. அதனால சீரடைந்த கோவில் மல்கு சேஞ்சலூர் மேயவனே, அப்பேற்பட்ட திருச்செஞ்சலூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானே என்று மங்களாசாசனம் பண்ணினார். சத்தியகிரீஸ்வரர் சகி தேவியார் என்று அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கும் பரமேஸ்வரனுக்கும் பேர். திருப்பி சீர்காழி வந்தார். சீர்காழி வந்து குழந்தைக்கு உபநயனம் பண்ணும் இல்லையா? 5 வயசு ஆயிடுத்து. என்ன ஆச்சரியம்னா, உபநயனம் பண்ற குழந்தை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவா அப்பா தான் உபதேசம் பண்ணுவா. வாத்தியார் வந்து மேடையில உட்கார்ந்துட்டு குழந்தை கதையெல்லாம் சொல்லி, இது இப்ப இந்த காயத்ரி மந்திரம்னா என்ன, இன்னது எல்லாம் சொல்லி உபன்யாசம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா? இங்க டோட்டலி உள்டாவா நடக்கிறதா. இவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், மகாபிராமணெல்லாம் கீழே உட்காந்து இந்த குழந்தை கொஞ்சம் உபன்யாசம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காளாம். இவர் சொல்றார். அப்பொழுதுதான் அந்த அங்கிருந்த மகாபிராமணெல்லாம் அப்ப எவ்வளவு யோக்கியதை உள்ளவா இருந்திருப்பான். எல்லாரும் ஞானசம்பந்தர் இடத்துல கைகட்டி வேதங்கள்ல தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டாலாம். அப்ப பாடினதுதான் பஞ்சாட்சர பதிகம் என்று 5 எழுத்தினுடைய 5 எழுத்து பதிகம்னு பேரு. இதுக்கு ரொம்ப புகழ்வாழ்ந்து. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினில் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே சொல்றார். துஞ்சலும் தூங்கும் பொழுதும், துஞ்சல் இல்லாத போதினும் முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துஞ்சல் இல்லைன்னா சில பேர் கனவு கூட காண்ற, சில பேர் நிறைய சமயம் கனவு காண்றான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின், மனசு உருகி நைந்து நினைமின் நாள்தொறும், நாள்தொறும் ஒரு நாள் மட்டும் டெய்லி வஞ்சகமற்று, எந்த கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, ஹிருதயம் சுத்தமா இருக்கணும். தர்ம புரோக்ஷித கைதவோத்திரபரமோ நிர்மத்சராணாம் சதாம். பாகவதால்னா என்ன லட்சணம் அப்படின்னா ஹிருதயம் சுத்தமா இருக்கு, குழந்தை மாதிரி. அதனால வஞ்சகமற்று அடி வாழ்த்த, அந்த கெட்ட எண்ணம் இல்லாம பெருமானுடைய அடி வாழ்த்த, அவருடைய அடியை தொழ வந்த கூற்று அஞ்ச, உன்னை தேடின அந்த காலன் கூட ஓடி போவான். அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. அந்த பரமேஸ்வரன் காலம் உதைக்கல, மார்க்கண்டேயன் போய் பரமேஸ்வரனை கட்டினுட்டான். என்ன கட்டின்டான்? பரமேஸ்வரா என் அப்பனேன்னு கட்டினான். அப்ப ஓங்கி விட்டார். என்ன காரணம்? உதைச்சது யாருறாங்கிறார். இங்க உதைச்சது நமச்சிவாயன் நாமமே உதைச்சதுன்னு. பரமேஸ்வரன் உதைக்கல. அப்ப நாமோ நாமி அபேததா, நாமமும் நாமியும் வெவ்வேறையா? குருநாதா அப்படிங்கிற நாமமும் குருநாதரும் வெவ்வேறையா? கோவிந்தா அப்படின்னு கூட்டா உடனே கோவிந்த நாமம் தான் நாமமே அனுகிரகம் எடுத்து. முக்தாய பூரி கருணாய நமோ அலையாய பூரி கருணாய, நாமமே உனக்கு சமிருத்தியா கொடுத்து விட்டேன். அப்போ நாம சொல்றார், மந்திரம் 4 மறையாகி, 4 மறை மந்திரம் 4 மறை. இந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் 4 வேதமா இருக்கு. வானவர் சிந்தையுள் நின்று, தேவர்களுக்கும் அவளுடைய ஹிருதயத்துல இருந்து அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு. செந்தழல் ஓம்பிய செம்மையான அந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய அந்த வேதியருக்கு, அந்த பிராமணோத்தமர்களுக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அந்தியுள் மந்திரம்னா என்ன அர்த்தம்னா இறுதியான மந்திரம். எதுவும் கை கொடுக்கலன்னாலும் நமச்சிவாயம் கை கொடுக்கும். ஏன் அப்படின்ட்டா, உனக்கு பிராணம் போற சமயத்துல ஸ்ரீருத்ர ஞாபகம் வராது, ஒன்னே ஒண்ணு வரும். நீ நமச்சிவாயத்தை நம்பினேன்னா அந்த குருநாதர் உனக்கு நமச்சிவாயத்தை எழுதி விடுவார். அப்படிங்கிறதுனால நமச்சிவாயத்தினுடைய பெருமையை சொல்றார். சொல்லும் பொழுது தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும்,
என்ன சொல்றார்? தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்ந்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. பெற்றதாயினும் ஆயின செய்யும் என்று ஆழ்வார் சொன்னதையே சொல்றாரு இங்க. அம்மையினும் துணை, பெற்ற அம்மாவை விட துணை எது அப்படின்னு அஞ்செழு நமச்சிவாய அப்படின்னு சொன்னார். இப்படி 10 பதிகங்கள் நமச்சிவாய பதிகம் பாடி மகா பிராமணாலாம் அவரை சரணாகதி பண்ணினா. திருநாவுக்கரசருங்கிற அப்பரடிகள் இந்த குழந்தைய தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு சீர்காழியில கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா. பாணர், திருநாவுக்கரசருங்கிற அப்பரடிகள், அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு சந்தர்ப்பம் திருப்பாலாச்சிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போறா. சோழ தேசம்னா அது மழபாடின்னு சொல்றா இல்லையா, அப்போ அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம். அந்த மழபாடியை தான் மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உனையல்லால் வேறு யாரை நினைக்கேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் இல்லையா. அதனால இந்த சோழ தேசம் மழபாடிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்க கொல்லி மழவன் அப்படிங்கிற அங்க இருக்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வலிப்பு நோய் வலிப்பு நோய்னா குழந்தை இருக்கா, குழந்தை வலிச்சு விழறது, இப்படி பெந்த முழிக்கிறது. இப்படி ஒரு குழந்தைய வச்சு என்ன பண்றது? அவனும் சிவபக்தன். என்னவோ மந்திரங்கள்லாம் முன்னியாச்சு, வைத்தியம் முன்னியாச்சு, ஒன்னுத்துக்கும் தீரல. அதனால இப்ப ஒரே கதி என்ன அப்படின்னு யாராவது ஒரு மகாத்மாவனுடைய கட்டாட்சம் பட்டா உண்டு அப்படின்னு இந்த இப்பேற்பட்ட ஒரு ஞான குழந்தை என்று கேள்விப்பட்டு இந்த குழந்தைய நமஸ்காரம் பண்றதுக்கு கூட்டிட்டு ராஜா அழறான். கொல்லி மழவன் அழறான், இப்படி இருக்கே, நீ உங்களை விட்டா எனக்கு கதி இல்லை அப்படின்னு அழுத உடனே சொல்றார், துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையற்பவரிடம் பாரிடம் சூழ ஆரிடம் பலி சேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு முடிகிற மாதிரி 10 பாசனம். நீங்க இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இந்த க்ஷேத்திரத்துல இருக்கும் பொழுது அணிவளர் கோலமெல்லாம் செய்து, எத்தனை கண்டாலும் தெவிட்டாத ரூபமுடைய பரமேஸ்வரன் இந்த பாச்சில் சிராமம் இந்த கிராமத்தில் இருந்து மணிவளர் கண்டரோ, இங்க அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு ரூபத்தை வச்சிருக்கும் பொழுது மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இந்த குழந்தை வாடலாமா அப்படின்னா அந்த குழந்தைக்கு முயலகன் அப்படிங்கிற அந்த நோய், அது வலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தமிழ்ல முயலகன்கிற நோய் தீர்த்தார். இன்னும் போற இடங்கள்லாம் இந்த ஆச்சரியத்தை பார்த்து எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்துல நாவுக்கரசர் விடை பெற்றிருக்கிறார். இவர்கிட்ட விடை பெற்றிருக்கிறார். அவர் இவருடைய உத்தரவின் பேர்ல, ஆளுடைய பிள்ளையினுடைய உத்தரவினுடைய பேர்ல ஞானசம்பந்த பெருமான் விடை கொடுத்தார். இவர் கொங்கு நாட்டு திருப்பதிகளுக்கெல்லாம் வரார். கொங்கு நாடுனா இப்ப கோயம்புத்தூர் சைடு இருக்கிறதுக்கு வரார். நடுவில் நிறைய க்ஷேத்திரங்களை அவர் கடந்து வரதா இருக்கு. அது சொல்லிட்டு இருந்தா நம்ம பாட்டுக்கு ஒரு வருஷம் சொல்லலாம். ஸோ நான் சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரார். அப்போ வரும்பொழுது எப்பொழுதுமே அது மலை தேசமா இருக்கிறதுனால அங்க பனி ரொம்ப ஜாஸ்தி. அந்த வருஷம் பயங்கரமான பனி நிறைய பேர் உயிர் போறது. ஞானசம்பந்தர் உடனே ஞானசம்பந்தரை தெரிஞ்சுட்டு அவள்லாம் சரணாகதி பண்றா. எனக்கு ஏன் இதுக்கு அப்படின்னா, இந்த பதிகத்தை இந்த கதையை கேட்கிறோம்னு வச்சுங்களேன், இதுல ஒன்னே ஒண்ணு, மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் வியாதி வந்தாலும் என்ன வந்தாலும் நமக்கு காப்பாத்துறது ஒன்னே ஒண்ணுதான், பகவானுடைய நாமம் குருநாதர் தான். வேற எல்லாமே அவருடைய வாக்கு பலத்திலையும் அவருடைய கட்டாட்ச பலத்திலையும் தான் டாக்டர் கொடுக்குற மருந்து வேலை செய்யவே தவிர உன் முயற்சியில உன்னை எதுவும் காப்பாத்தாதுங்கிறது இதுல இருந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அதனால திருக்கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிறதுல பனிமாற்று பதிகம் பாடுறார். பனினா குளிர்காலம். அப்போ எல்லாரும் தாங்க முடியாம, அந்த குளிர் தாங்க முடியாம இவர் சரணாகதி பண்ண, தாம் பொழில் சூழ் கொங்கிற் பனி நோய் பரிசனத்தை தீர்ப்பித்தும் நம்பியாண்டார் நம்பி சொல்றார். அங்க இருக்கக்கூடிய அந்த பனி நோய், அங்க வரக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல், அதை தீர்த்து வச்சார். தீர்த்து வச்சு பக்கத்துல பவானி அப்படிங்கிற க்ஷேத்திரம், திருநனா என்று பெயர், அவினாசி அப்பர் எல்லாம் அந்த பக்கத்திலே இருக்கு இல்லையா, அவினாசி பவானி. பவானியில தான் முக்கூடல், அந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். அதுல
திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அதுல தன்னுடைய கண்டத்துல விஷத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய மகிமைகளை பூரா கொட்டுறார். அந்த திருநீலகண்ட பதிகத்தை அங்க பாடி அருளி பண்ணினார். அதுக்கப்புறமா திரும்பி வரார். திரும்பி ஒரு சுத்து வரும் பொழுது ஆவூர் பசுபதீஸ்வரம் வரார். ஆவூர் பசுபதீஸ்வரம் பாடுனாவே என்று குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். இந்த நாக்கினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு விட்டா ஆவூர் பசுபதீஸ்வரம் பாடுனாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வரும் பொழுது மாரன்பாடியில முத்துச்சிவிகை வந்து திரும்பி வரும் பொழுது திருவலஞ்சுழி அங்க வரும் பொழுது வெய்ய காலம், நல்ல வெய்யலாம். குழந்தை ஒன்னும் பல்லக்கில் தான் வரார். பல்லக்கு வரும் பொழுது முத்து முத்து முத்தா வேர்க்கிறது குழந்தைக்கு. உடனே பரமேஸ்வரனுக்கு உடனே தவிக்கிறது. உலகத்துல 1000 புள்ள இருக்கான், இந்த மாதிரி ஒரு புள்ள இருக்கணுமே இல்லையா? க்ஷேத்திரமா போய் பதிகம் பாடிட்டு இருக்கிற குழந்தை இல்லையா? அதனால என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா குழந்தைக்கு வெய்யல் அடிக்காம இருக்கிறதுக்கு முத்துப்பந்தல் அனுப்பிவிட்டார். அதனால முத்துப்பந்தல் அனுப்பினாராம். முத்துப்பந்தல் வெப்பம் குறைக்கிறதுக்காக. அதனால சொல்றார், அதுவும் தம் பதிகத்திலேயே அதையும் சொல்றார், எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசை. பழசைங்கிற கஷேத்திரத்துல திருவலஞ்சுழி பட்டீஸ்வரம், திருவலஞ்சுழி பட்டீஸ்வரம், பட்டீஸ்வரம் துர்க்கை அங்கதான் பட்டீஸ்வரத்துலதான் முத்துப்பந்தல் கொடுத்தது. எரியூட்டி எழில் காட்டி நிழற்கூட்டு பொழில் சூழ் பழசை. அந்த எரியூட்டி அப்படி ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி இந்த கஷேத்திரத்துல எனக்கு நீ வந்து முத்துப்பந்தல் அனுப்பினியே அப்படின்னு சொன்னார். இப்படி வரும்பொழுது திருவாடுதுறை அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு வர்றார். திரு ஆவடுதுறை என்ற தமிழ்ல பேர். இப்ப அந்த திருவாடுதுறைன்னு சொல்றா இல்லையா? அந்த கஷேத்திரத்துக்கு வரார். அந்த கஷேத்திரத்துக்கு வந்தோடனே அவ அப்பாவுக்கு வந்து சிவபாத ஹிருதயர் ஒரு சீர்காழியில ஒரு பெரிய யாகம் பண்ணினார். யாகத்துக்கு நிறைய தனம் போகணும். யாரிடத்துல போய் நோட்டீஸ் போட்டு நம்ம என்ன டொனேஷனா கலெக்ஷன் பண்ண முடியும்? தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பரமேஸ்வரன்ட்ட தான் கேட்பாரு. பரமேஸ்வரன்ட்ட தான் கேட்பாரு. இவராவது வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்பரடிகள் இதை விட மோசம். அப்பரடிகளுக்கு வந்து அவர் வந்து திருப்பூந்துருத்தியில கைங்கரியம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் வந்து சங்கநிதி பதுமநிதியை கொண்டு கொட்டுறார். வாரி கொட்டிவிட்டார், கூடையில வாரி கொட்டிவிட்டார். அப்சரசுகள்லாம் வந்து சர்வீஸ் பண்றேன்னு வரா விரட்டி அடிச்சு விட்டார். அது வேண்டாங்கிறார். அவர் அப்படி இருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் என்ன பண்ணினார், ஒரு கல்யாணத்தை வந்து பரமேஸ்வரன் நிறுத்திவிட்டார். இங்க திருவாரூர்ல வந்தோடனே பறவை நாச்சியாருங்கிற பெண்ணை பார்த்தோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் பரமேஸ்வரன் எழுதார். பரமேஸ்வரனே கல்யாணம் பண்ணிட்டார். அவரை கல்யாணம் பண்ணிட்டு திருவட்டியூருக்கு வந்தா, திருவட்டியூர்ல சங்கிலி நாச்சியாரை பார்த்தார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சது. பரமேஸ்வரன்டே சத்தியம் பண்ண, எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு நான் சத்தியம் பண்ணுவேன், நீ பேசாம இருக்கணுங்கிறார். 2 கல்யாணம் பரமேஸ்வரனே பண்ணி வச்சார். அவருக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? பரமேஸ்வரன் போய் எனக்கு காசு இல்லப்பா கொடுப்பார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன அப்படின்ட்டா, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் கொண்டு போய் அவர் வந்து பரமேஸ்வரன் ஒப்படைச்சுவார். எல்லாம் பக்தி பாவம் தானே. ஒண்ணுமே கேட்காம இருக்கிறதும் பக்தி. எது வேணும்னாலும் பரமேஸ்வரனை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறதும் அப்படி ஒரு 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 பக்தி அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அதனால இப்படி வரார். வரும்பொழுது அவ அப்பா எனக்கு தனம் போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பாடுறார். என்ன சொல்றார் அப்படின்னுட்டா, கடல் தண்ணில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளும் ஆறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உமது இன்னருள் ஆவடுதுறை அரணே. நீ இவ்வளவு பணங்காசு சங்கநிதி பதுமநிதி எல்லாம் வச்சுன்னு குபேரனுக்கு கொடுத்துட்டு இருக்க, கடைசியில எனக்கு 10 பைசா இல்லாம உன்கிட்ட எதுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்கிறாருங்க. இதுவோ எமையாளும் ஆறு, நீ இதுதான் என்ன நீ காப்பாத்த லட்சணம். ஈவதொன்று எமக்கில்லையே, எனக்கு இல்லாத ஒரு ஈக உங்ககிட்ட இருந்ததுன்னா இதுவோ உமது இன்னருள், இதுதான் உன்னுடைய அனுகிரகமா? ஆவடுதுறை அரணே, ஆவடுதுறையில் இருக்கக்கூடிய அரணே ஹரணே பரமேஸ்வரா, கடல் தன்னில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடர்னில் அடக்கிய வேதி. ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த முடிவேல் அணிந்த கங்கை, அந்த திங்கள், அந்த வெந்நீர், அந்த ரிஷப வாகனம் எல்லாம் பரமேஸ்வரன சுரூபம் தான். பக்கத்துல உமாதேவியார். இது இல்லாத பதிகம் கிடையாது. இது இல்லாத பதிகம் கிடையாது. நமச்சிவா இல்லாத பதிகம் கிடையாது. அப்படி ஒரு பகவானுடைய ரூபத்துல ஒரு ஒரு ஆசை, பகவானுடைய நாமத்துல ஒரு ருச்சி, அப்படி ஒரு பதிகம் பாடி கொண்டிருக்க. 4000 பதிகமும் ஒரே விஷயத்த சொன்னாலும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சொல்லாம அப்படி அனுபவிச்சிருக்கா. புங்கானுபுங்கமா அவளுடைய ஹிருதயத்துல பாவங்கள் வந்திருக்கு. ஒரு தடவை சொல்லிவிட்டோம், ஒரு தடவை படிச்சுட்டோம்னா ஒரு தடவை படிச்சுட்டோம்னு தோணல. அந்த ஒரே பதிகத்தை 100 தடவை படிச்சாலும் அது ருச்சிக்கிறது. ருச்சிரம் நவம் நவம் அப்படின்னு இருக்கு. ததேவ ரம்யம் என்று பாகவதம் சொல்ற மாதிரி தான். ஏன் அப்படி இருக்கா? சத்தியம் பரம் தீமகி,
அவ பாடின விஷயத்துல அவளுக்கு 100க்கு 100 ஸ்ரத்தையும் அந்த சத்தியாவஸ்தையும் இருந்ததுனால அது அழுக்கல. நம்ம பண்ற காரியம் நமக்கு ஏன் அழுக்கிறது அப்படின்னா சத்தியம் இல்லை, அவ்வளவுதான். இப்படி வந்தார் ஒரு அது என்ன ஆச்சு அப்படின்ட்டா, குபுக்குன்னு பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், இந்த மாதிரி தம் புள்ள கேட்கிறானேன்னார். சிவ கணங்கள்ல ஒண்ணு அனுப்பி, ஒரு பிசாசை அனுப்பி ஒரு பொற்கிழியை கொடுத்துட்டார். குபுக்குன்னு அது கொண்டு முன்னாடி வச்சுட்டு போயிடுது. அதை எடுத்து அப்பாட்ட கொடுத்தா, இந்தாப்பா வாத்துல ஊது, வாத்துக்கு போ, அங்க போய் யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, சுக்கிமாரு அப்படின்னு அனுப்பிட்டு இவர் கிளம்பிட்டார். கஷேத்திரத்துக்கெல்லாம் கிளம்பிட்டார். ஏன்னா பல்லாக்கு வந்துடுத்து, கிளம்பிட்டார். அப்ப திருமருகல் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரத்துக்கு வரார். திருமருகல்ல ஒரு செட்டியார் குடும்பம். அவர் அன்னைக்கு அந்த கோவில்ல படுத்துட்டு இருக்கார். ராத்திரி 12 மணிக்கு ஒரு அழுக குரல் கேட்கறது. அங்க ஒரு பெண் தன்னுடைய காதலனோட, தன்னுடைய முறை மாமனோட ஓடி வந்துட்டா. ஒரு காவிரி பூம்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டியாரோட பொண்ணு அவ, 7வது பெண் அவ. 6 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 7வது பொண்ணை முறை மாமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கும் அவன் மேலதான் பிரியம். கடைசியில இவளுக்கு அந்த காலத்துல ஸ்ரீதனம் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருந்தது. அதனால இவளுக்கு சீதனம் நிறைய வரும் போல இருந்துதான். அதனால அந்த செட்டியார் என்ன பண்ணிட்டான், நைஸா மாமா கொடுக்க மாட்டேன், உன்னை வெளியில கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான். அதனால இவன் என்ன பண்ணா, ராத்திரியோட ராத்திரியா மாமாவோட கிளம்பி வந்துட்டான். வந்து எங்கேயாவது சிவன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டான். வந்த இடத்துல ராத்திரி அவன் 2 பேரும் நியமமா இருந்திருக்கான். அவன் ஒரு இடத்துல இருக்கான், இவன் ஒரு இடத்துல ராத்திரி காலத்துல எங்கேயோ படுத்திருந்தான். அவன் ஒரு பாம்பு கடிச்சு கொடுத்து அவன் போயிட்டான். இப்ப அவ கல்யாணமும் பண்ணிக்கல, இவனோட ஓடி வந்திருக்கான். இவனை யாரை நம்பி வந்தாலும் பாம்பு கடிச்சு போயிட்டான். இப்ப அவ கதி என்ன? ஊரவளை என்ன சொல்லும்? அவன் அழறா, உனக்கு எனக்கு முறையான ஒரு உறவு கூட கிடையாது. ஆனா பரமேஸ்வர சாட்சியா நம்ம சத்தியமா இருந்தோம். ஆனா நீ என்னை தொட்டு தாலி கட்டாதனால உன் மேல விழுந்து அழக்கூட எனக்கு சக்தி இல்லை. இப்படி நீ போயிட்டியே, நான் அனாதரவா போயிட்டேனே. இனிமே என்னை கல்யாணம் பண்ணினவன் சொல்லுவாளா, பண்ணாதவன் சொல்லுவாளான்னு எனக்கு தெரியலையே. பரமேஸ்வரா, உன்னை நம்பினேன், நான் சத்தியம், இப்படி விட்டுட்டியே அப்படின்னு அழறா. அந்த நம்ம இந்த கதை கேட்கிறோமே தவிர, அந்த கதை, அந்த அழறோட பொண்ணுடைய மன நிலைமைக்கு நீ போனா பரமேஸ்வரன் உனக்கு அனுகிரகம் பண்ற. அந்த ஒரு ட்ரூத் உள்ள இருந்ததுன்னா பரமேஸ்வரன் அங்க வருவார். சத்தியம் பரம் தீமை, அந்த யோகியதை வரும். அதனால என்ன ஆச்சு, அந்த அந்த யோகியதை, சத்தியம், சத்தியமான விஷயம், சத்திய வஸ்து எப்படி வரும் அப்படின்னுட்டா குருவா வரும். குரு உன்னை தேடி வருவார். அப்ப குரு யாரு? ஞானசம்பந்தரை விட யாரு குரு? அம்மா என்னம்மா உனக்கு என்ன, நமஸ்காரம் பண்றா. இப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? உடனே என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் ஒருவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. 10 பதிகம் பாடுறார். விடம் தீர்த்த பதிகம்னு. இப்படி ஒரு உத்தமையான பெண் தன் பர்த்தாவா பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையில கிரகத்தை விட்டு கிளம்பி வந்தா, இவ சத்தியவதிங்கிறது எனக்கு தெரியறது, இவ நிர்தோஷமானவள்னு எனக்கு தெரியறது. இவளை நீ கைவிடலாமா பரமேஸ்வரா? அப்ப நீ சத்தியசந்தாள காப்பாத்துற அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதனால மடையார் குவளை மலரும் மருகல், அந்த திருமருகல் கஷேத்திரத்துல உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இப்படி உன்னுடைய சன்னிதானத்துல இந்த குழந்தை அழறது தகுமோ அப்படின்னார். அவன் எழுந்து உட்கார்ந்து விளையாட்டு போல இருக்கு. விடம் தீர்த்த பதிகம் என்று வாழாத பொண்ணை வாழ வச்சார். இப்படி ஒவ்வொரு ஊரா வரா. வரும்பொழுது மறுபடியும் திருஞான சம்பந்த மூர்த்தி இவரோட சேர்ந்துக்கிறார். திருஞான சம்பந்த மூர்த்தியும் அப்பரடிகளும் சேர்ந்துண்டு ஒவ்வொரு க்ஷேத்திரமா வரும்பொழுது இவா ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரா. திருவீழி மிழிலை என்று பெயர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. திருவீழி மிழிலை என்று பெயர். அந்த க்ஷேத்திரத்துக்கு வரும் பொழுது, அந்த க்ஷேத்திரத்துல இவ இருந்துட்டு இருக்கும் பொழுது மகா பஞ்சம் வந்து, ஒரு நாள் கூட ஒரு மனுஷாலால சாப்பிட முடியாத பஞ்சம். உடனே பரமேஸ்வரன் போய் கேட்கிறார், இப்படி நீ உன்னை நம்பி வந்தவாளை எப்படி கஷ்டப்படுத்துறியே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். 2 பேரும், நாவரசரும் இருக்கார், ஞான சம்பந்தரும் இருக்கார். 2 பேரும் சேர்ந்தேதான் இருக்கா. அப்ப நாவரசர் என்ன பண்றாரு அப்படின்னுட்டா, அவர் பகவான்கிட்ட போய் காசெல்லாம் கேட்கல. அவர் உழவார பண்ணி கொத்தி ஏதோ பண்ணி அவருடைய மடத்துல அவர் இடத்துல இருக்கார். ஞான சம்பந்தர் அவருடைய மடத்துல இருக்கார். இப்ப இவர் போய் சொல்றார், எனக்கு நீ பைசா தரணும். என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு நீ பைசா தரணும். அதை வச்சு நான் இந்த ஊருக்கே சாப்பாடு போடணும் அப்படின்னு போய் கேட்கிறார் அப்பா கிட்ட. உடனே பரமேஸ்வரன் சொப்பனத்துல சொல்றார், நாளை கார்த்தால பலிபீடத்துல வந்தேன் அப்படின்னு விட்டா உனக்கு ஒரு தங்க காசு
நாவுக்கரசருக்கு ஒரு தங்க காசு நான் டெய்லி வைப்பேன், அதை கொண்டு நீ செட்டியார்கிட்ட வித்து பணத்தை வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போடுனார். அன்னிலேருந்து பஞ்சம் தீர்ற வரைக்கும் சாப்பாடு போட்டார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, திருநாவுக்கரசர் பகவான் அவர் கொடுத்த காசை கொண்டு கொடுத்தாருன்னா செட்டியார் உடனே வாங்கி கபக்குன்னு தேய்ச்சி பார்த்து உடனே பணம் உடனே செட்டில்மெண்ட் பண்றான், கேஷ். ஞானசம்பந்தருடைய காசை கொண்டு கொடுத்தா அப்படி பாக்குறான், அப்படி பாக்குறான், அப்படி பாக்குறான், அப்படி பாக்குறான், இதுக்கு 10 ரூபா கம்மியா தான் தருவேங்கிறான். என்ன, 2 பேருக்கும் பரமேஸ்வரன் தானே காசு கொடுத்துருக்காரு, 2 பேருக்கும் கொடுத்தது எங்க அப்பா. இதுல அவருடைய காசு வஸ்தி எங்காத்து மஸ்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு போய் பரமேஸ்வரன் கேட்கிறார். உடனே பரமேஸ்வரன் சொல்றார், நீ பேசாம என்ன, நீ பிராமணம், நீ மடத்துல உட்காந்துண்டு நமச்சிவாயம் சொல்லிண்டு பேசாம பதிகம் பாடிட்டு என்கிட்ட காசு தான்னு கேட்கிற. திருநாவுக்கரசனை பாத்தியா, நீ பண்றதெல்லாம் அவனும் பண்றான், ஆனா உடம்பால உழைக்கிறான். அதனால உழைச்சு சம்பாதி, உனக்கு புண்ணியத்தினாலையும் ஆளுடைய பிள்ளைங்கிறதுனாலையும் கிடைச்ச காசு, அவனுக்கு உழைச்சு கிடைச்ச காசு. அதனால உழைச்ச காசு உடனே விலை போறது அப்படின்னு அப்படியா அப்படின்னா நானும் பதிகம் பாடி காசு, நான் இனிமே உங்ககிட்ட எனக்கு காசு கொடுன்னு வாயால நான் பதிகம் பாடுவேன், நீ எனக்கு காசு. சரி, ஏன் பரமேஸ்வரன் சோதனை பண்ணினார் அப்படின்ட்டா, நாவுக்கரசு இவருடைய திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை கேட்கணும்னு அவர் காசு. அதனால என்ன பண்ணார், வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவனாய் நீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இந்த பாட்டு அப்படியே பாடுறார் பாருங்க. வாசி தீரவே, என்னுடைய வாசி, வாசினா என்ன அப்படின்ட்டா அவருக்கு அங்க ஒரு பிளாக் மார்க் இருக்கு, உழைக்காம காசு வாங்கி விட்டாருன்னு இருக்கான். அதனால சொல்றாரு வாசி தீரவே, அந்த வாசி இருக்கக்கூடாது. செட்டியார் கொண்டு கொடுத்தா 2 காசுக்கும் உடனே எனக்கு காசு கொடுக்கணும். அதனால வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர், மாசில்லாத மிழலை க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரா ஏசல் இல்லையே, இது ஏசல் இல்லை, உன்னை பாட்டு பாடி கேட்கிறேன். இறைவன் ஆயினீர், ஏன் நீ கொடுக்க முடியும், நீதான் இறைவன், எல்லாருக்கும் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, நீதான் எனக்கு கொடுக்கணும். மறைகொள் மிழலையீர், வேதத்தினால அறியப்படக்கூடிய பரமேஸ்வரா கரைகொள் காசினை முறைமை நல்குமே, உடனே அக்செப்ட் ஆற மாதிரிய காசை எனக்கு முறைமை நல்குமே. அன்னிலேந்து இந்த காசு, இந்த பதிகம் பாடினோன்னு பரமேஸ்வரன் கொடுத்த காசை செட்டியார் கபக்குன்னு வாங்கி போட்டு. இப்படி ஒரு சரித்திரம். திருவிழி மிழிலை அப்படிங்கிற கஷேத்திரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் இதை சொல்றார் தன்னுடைய பதிகத்துல. பரிசினால் அடி போற்று பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர். ஏன்பா பரமேஸ்வரா, நாங்கள்லாம் வந்தா எங்களை கொடுக்க மாட்டேளா? அப்பரும் அப்பேற்பட்ட அப்பரடிகளும் ஞானசம்பந்தரும் பாட்டு பாடி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிருக்காளே. இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நல்கினீர். அப்ப சொல்றார், நீங்க ஏதோ அவ கேட்டான்னு கொடுக்கல, அவளுடைய தெய்வ தமிழை கேட்டு அதுக்கு நீங்க சன்மானமா கொடுத்தேன். நீங்க ஒன்னும் பிச்சை போடல, பரமேஸ்வரன் பிச்சை ஒண்ணும் போடலையா, பரமேஸ்வரன் அவ பாடுற தமிழை கேட்டு அதுக்கு சம்மானம். என் புள்ள பாடினான், அப்ப கூட பரமேஸ்வரனுக்கு என்ன தோன்றதா, நான் ஒரு தங்க காசு தானே கொடுத்தேன். ஒரு தராசுல ஞானசம்பந்தனுடைய பதிகத்தை வச்சா எவ்வளவு சங்கநிதி பதுமநிதி 2 வச்சா கூட இவனோடதான ஒரு படி உயர்வா இருக்கும். அப்பேற்பட்ட பக்தி மிகுந்த அந்த பதிகங்களாச்சே அப்படின்னார். அப்படி வரும்பொழுது ஸ்வேதாரண்யம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, திருவெண்காடு, அதுக்கப்புறமா இப்ப திருமறைக்காடு, வேதாரண்யம்ங்கிற கஷேத்திரத்துக்கு வரா. வேதாரண்யத்துல ஒரு காலத்துல அங்க இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரரை வேதங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு போச்சான். திரும்பி போகும்போது ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா வேதங்கள் நாங்க போன வழியில மனுஷா போக கூடாதுன்னு அவ அடைச்சிட்டு போயிட்டாளாம். வேதத்துக்குன்னு சொல்லிட்டு தேவதைகள் இருக்காளும், அவ பூஜை பண்ணிட்டு போகும்பொழுது அதை அடைச்சிட்டு போயிட்டாளாம். இப்ப இதை திறக்க முடியாம அவ வேற ஒரு சைடு கேட் வழியா போயிட்டு வந்துட்டு இருக்காளாம் பரமேஸ்வரனை பாக்குறதுக்கு. இவ 2 பேரும் அங்க போறா. யாரு, நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். திருஞான சம்பந்தரும் போகும்பொழுது அந்த கதவை திறக்கணும் அப்படிங்கும் பொழுது வேதத்தினால அடைக்கப்பட்ட கதவுகளை இவர் எப்படி திறக்க முடியும் அப்படின்னா, நீங்க தான் பாடணும் அப்படின்னு. அப்பரடிகள் 10 பாசுரம் பாடுறார். பாட 9 பாசுரம் பாடியும் கதவு திறக்கல.
10வது பாசுரம் பாடினோன்னு கதவு திறக்கிறது. கதவெல்லாம் திறந்தா எல்லாரும் பூஜை பண்ணினா ரொம்ப சந்தோஷப்பட்டா. திரும்பி அந்த கதவை அடைக்கணுமே. கதவை அடைக்கிறதுக்கு அப்பரடிகள் சொன்னார், சம்பந்தரை பார்த்து சொன்னார், நீங்க பாடுங்களே. நான் பாடினேன், 10 பாட்டா இதுதான் திறந்தது, நீங்க பாடுங்க. அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார், ஒரு பதிகம் தான். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நான் இறை வைத்து அருள் செய்க எனக்குன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாமே. முதல் பாசுரத்திலே கதவு படக்குன்னு மூடிடும். உடனே திருநாவுக்கரசருக்கு மனசுல ஒரு வருத்தம், என்னதான் இருந்தாலும் நம்ம 10 பாட்டு பாடினோம், அவர் ஒரு பாட்டிலேயே அடைச்சு விட்டாரு. நம்ம 10 பாட்டுல திறந்ததை இவர் ஒரு பாட்டுல, மனசுல வருமா வராதா? அப்படியே டல்லா உட்காந்துட்டார். உடனே பரமேஸ்வரன் பொறுப்பாரா? உடனே சொல்றார், நீ வந்துரு, பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வா அப்படிங்கிறார். திருவாமூர் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. இந்த திருவாமூருக்கு வா அப்படின்னார். திருவாமூருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனார். அந்த ஊர்ல பரமேஸ்வரன் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவர் சொன்னார், அப்படி இல்லப்பா, நீ 10 பாட்டு பாடின, அவர் ஒரு பாட்டு பாடினேன்னு இல்ல, அப்பரடிகளான உன்னுடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்பந்தன் இடத்துல ஒரு பதிகம் கேட்டா உங்ககிட்ட 10 பதிகம் கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருந்தது. அதனால நான் நீ பாடணுங்கிறதுக்காக நான் இது பண்ணினேன் அப்படின்னார். அது மட்டும் இல்லையா, சம்பந்தருடைய அனுகிரகத்தினால நாவுக்கரசருக்கு பரமேஸ்வரன் தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சாராம். அதனால திருவாய்மூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல கோவில் இதுக்கு மேல ரிஷப வாகனனா உமாதேவியாரோட தரிசனம் கொடுக்க நாவுக்கரசர் அவரை கூப்பிட்டு காட்டுறார். நாவுக்கரசரை கூப்பிட்டு சம்பந்தர் காட்டுறார், தரிசனம் தெரியறது பார் என்று 2 பேரும் அந்த க்ஷேத்திரத்துல பாடினா. இந்த திருமறை காடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவ 2 பேரும் மறுபடியும் பிரியறான். ஏன் அப்படின்னுட்டா, இவருடைய அவதார காரியம் இவர் மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போறதுக்கு தான் கிளம்பி வந்திருக்கார். அப்ப இவர் இந்த பக்கம் போகணும். இவர் திருவையாருக்கு போறார். திருவாரூர் போயிட்டு திருவாரூர்ல இருந்து மதுரை இதுக்கு வந்துடுறார், திரு ஐயாருக்கு வர போறார். அப்பரடிகள் என்னாச்சு அப்படின்னுட்டா, அப்போ அப்பரடிகள் திருஞான சம்பந்தருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்றார், ஞானசம்பந்தரே, உங்களுக்கு கோள்கள்லாம் கொஞ்சம் சரியா இல்லை. இப்ப டிவியில டெய்லி சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி. அப்ப அவர் ரொம்ப பெரியவர், சும்மா சொல்லுவாரா? சொல்றாங்க, கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னா. என்ன நேரம் சரியில்லை? உங்களுக்கு கிரகங்கள்லாம் கொஞ்சம் வக்கரமா இருக்கு, ஆபத்தெல்லாம் வரும், உங்களை உயிரோட கொல்லி வச்சாலும் வச்சிருவா, உங்களுக்கு உடம்பெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால மதுரை பக்கம் போகாதீங்க அப்படி அவர் சொன்னார். சரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இது நடக்கதான் போறது. அதனால நம்ம ஒரு ஜோசியத்துக்கு பயந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகல அப்படின்னோம்னா அப்புறம் நம்ம பரமேஸ்வரனுக்கு அடிமை அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனால சொன்னார், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால். இதுல அழகு என்னன்னா, உளமே புகுந்தாதனால். வேயுருதோழி வங்கன், மூங்கில் மாதிரி இருக்குமா உமாதேவியினுடைய தோள்பட்ட கைகள். அதனால சொல்றார் வேயுருதோழி பங்கன், அதுல 50% இருக்கக்கூடிய உமையுரு பாகன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வீணை தடவினா வீணை வாசிச்சுன்னு வந்தாருன்னு அல்ல, நம்மளுடைய ஹிருதயத்துல அப்பேற்பட்ட பக்தி பாவங்களை அவர் ஏற்படுத்தினார். மாசரு திங்கள், திங்கள்னா சந்திரன், கங்கை முடிமேல் அணிந்து என், இதெல்லாம் அணிஞ்சுட்டு அவர் எங்கேயோ கோவில்ல இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் தான் இப்ப குருஜி பிரேமிய பணத்தை இருக்கார், அது 1000 பேருக்கு இருக்கார். என்னடா பெருமை? என் உளமே புகுந்தா, என் ஹிருதயத்திலையும் இருக்கார். அதனாலதான் என் குருநாதர்ன்ற அந்த சுவார்த்தம் அதுதான் இங்க முக்கியம். அதனால சொன்னார், என் உளமே புகுந்தா, என்னுடைய ஹிருதயத்துல சதா சர்வ காலமும் ரிஷபாரூடனாக உமையொரு பாகனாக அப்பேற்பட்ட முடி வெள்ளை திருநீர் அணிந்து பால் சூட்டின அந்த நிலாவை சூட்டின்னு இருக்கக்கூடிய கங்காதரன் என்னுடைய ஹிருதயத்துல சுப்பிரதிஷ்டிதமா இருக்கும் பொழுது எனக்கு என்ன? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே
ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொன்னார். ஆசரு ஒரு அன்பிளமிஷ்ட், ஒரு ப்ராப்ளம் வராது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு சனி எல்லா 7 கிரகம், அதுக்கப்புறம் ராகு கேது 2 சேர்ந்து இதெல்லாம் சர்வே சுபஸ்தானாக. சுபஸ்தானாகனா என்னடா அர்த்தம் அப்படின்னா, உன் ஜாதகத்துல எங்க உட்கார்ந்துண்டா அந்த கிரகத்துக்கு நல்லதோ அந்த இடத்துல போய் அவ உட்கார்ந்து போலாம். ஏன் அப்படின்னுட்டா, இவன் நாராயண பக்தன், இவன் சிவ பக்தன், அங்க வரமாட்டான் அப்படின்னு அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால சொல்றார் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக. அப்படி பக்திக்கு பெருமை கொடுத்திருக்கா. அதனால சொல்றார் தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானரு கோளு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஆணை பதிகம். இந்த கோளறு பதிகம் 10 பாதிகத்தை யார் படிக்கிறானோ, தானரு கோளு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசையான சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த இன்னொரு சினிமாலாம் பாடுறானே நான் ஆணையிட்டாள்னு, அதெல்லாம் எல்லாம் முதல்ல ஆணையிட்டது திருஞான சம்பந்த மூர்த்தி தான். முதல்ல ஆணையிட்டது திருஞான சம்பந்த மூர்த்தி, ஆளுடைய பிள்ளை அவர். ஏன் அவர் ஆணையிட்டா நடக்கும் அது. அதனால சொன்னார். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா பாடின்னு வந்தார். யாழ்ப்பாணருடைய ஊருக்கு வரார். திரு எருக்கத்தம்புலியூர் என்று பெயர் அதுக்கு. அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த க்ஷேத்திரத்துல ஒரு பதிகம் பாடினார். அதை வந்து யாழ்னால வாசிக்க முடியலையாம். அதை யாழ்னால வாசிக்க முடியாத ஒரு பதிகத்தை பாடினார். அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் சொன்னாராம், இவர் பாடுற பதிகங்களால நீங்க யாழ்ல வாசிச்சுடுறே என்ன பெருமை அப்படின்னாராம். அப்ப இவர் ஒரு இது பாடினார். அதுல இப்படி வருது. மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடையுடை மலை மகள் துணை என மகிழ்வர் பூத இனப்படை நின்று இசை படவும் ஆடுவர் அவர் படை சடை நெடு முடியதோர் புனலர் வேதமுடி 7 இசை பாடுவர் ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது விம்மி நிறை. எப்படி வாசிப்பான் இதை வந்து யாழ் எப்படி வாசிப்பான்? இறை நுரை கரை பொருது விம்மி நின்றையலே தாதவள் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. இந்த மாதிரி 10 பதிகம். இதுக்கு பேரே யாழ்முறி பதிகம். யாழையே முறிச்சு போட்டுடலாம் அப்படின்னு தோணிப்படுத்தான் அவருக்கு. அப்போ யாழ்னால அது வந்து நீலகண்டர் தான் கேட்டார். யாழ்னால வாசிக்க முடியாததை ஒண்ணு நீங்க சொல்லுங்கோ, அப்பதான் இவாளுக்கு வந்து உங்களுடைய பெருமை தெரியும்னு கேட்டதுனால இது பாடினார். இது பாடின இடம் திரு தருமபுரம் அப்படின்னு. இப்ப கூட தருமபுரம் ஆதீனம்னு சொல்றாளே, அது யாழ்ப்பாணருடைய அம்மா ஊர். அப்படி மெதுவா ஆலவாய்க்கு வந்தார். ஆலவாய்னா மதுரை. காலகாலம்ங்கிற விஷம் வந்த பொழுது தேவர்கள்லாம் பரமேஸ்வரனை சரணாகதி பண்ண பரமேஸ்வரன் எந்த ரூபத்தை அனுப்பினார் அப்படின்னுட்டா சுந்தரருங்கிற ரூபத்தை அனுப்பினார். அந்த சுந்தரர் அந்த விஷத்தை எடுத்து வச்சிருந்தாராம். அதனால அந்த க்ஷேத்திரம் ஹாலாஸ்யம் என்று பெயர். அதனாலதான் கல்யாண சுந்தரம் ஹாலாஸ்ய சுந்தரம் என்று மதுரைக்கு, மதுரை மாதிரி ஒரு க்ஷேத்திரம், அப்படி ஒரு க்ஷேத்திரம். அதனால ஆலவாயில வந்துட்டார். ஏன் வந்தார் அப்படின்னுட்டா, கூன்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் சமணர்களோட சேர்ந்து எல்லாரையும் சிவபக்தாள் எல்லாம் ரொம்ப படுத்தினான். அதனால அவனுடைய பத்தினி பேரு, அவளும் இந்த நாயன்மார்கள்ல ஒத்திவோ, அவ பேரு மங்கையர்க்கரசி என்று பெயர். அவளுடைய ராஜா, அவளுடைய மந்திரி வந்து குலச்சிறையார். இவாள்லாம் சிவபக்தர்கள், சிவனடியார்கள். அவாதான் ஆள் அனுப்பி ஞானசம்பந்த மூர்த்தியை மதுரைக்கு அழைச்சுன்னு வரணும்னு சொல்றா. தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு சொல்றா. ஞானசம்பந்த மூர்த்தி வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சோடனே சமணர்கள்லாம் போய் ராஜா கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி ஒரு ஐயர் வந்திருக்காரு. அவர் 10 வயசு தான் ஆறுது, அவருக்கு 8 வயசு தான் ஆறுது. அவர் வந்து இந்த சூலபாணி கிட்ட வந்து டைரக்டா வந்து உபதேசம் வாங்கினவரான். எல்லாரையும் விபூதி அடிக்கிறாராம். நம்மளுடைய மந்திரம்லாம் அவர்கிட்ட ஒண்ணு வேலைக்கு ஆகாதான். அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேட்டான். அவனை ஊருக்குள்ள வராம பண்ணிடுமா ராஜா. ஊருக்குள்ள வராம பண்ணிடணும்னு அவள்லாம் அங்க இருந்த இடத்துல இருந்தே மந்திரம் பண்ணி நெருப்பை கொளுத்தி விடலான்னு பார்த்தா, இவரோ
பஞ்சாட்சரம் ஜெபிச்சுன்னு உட்கார்ந்துருக்கார். இவரிடத்துல எந்த கோள் என்ன செய்யும், நாள் என்ன செய்யும், என்ன வெந்தழல் என்ன செய்யும், ஒன்றும் கிட்டக்க வர முடியல இவர்கிட்ட. அதனால ராஜா சொன்னதை ராஜாட்ட போய் சொன்னா, அவரை ஒன்றும் எங்களால பண்ண முடியல, எங்க மந்திரம் பலிக்கலன்னா. அப்படின்னா மடத்தோட சேர்த்து கொளுத்திடும். இவரை மட்டும் கொளுத்தினா பரவாயில்ல, இன்னும் 100 சிவனடியார்கள் படுத்துட்டு இருக்கான், ஒரு மடத்தை கொளுத்தினா என்ன ஆகும்? அதுவும் எல்லாரும் நிச்சிந்தையா ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு மடத்தை கொளுத்துறான் அப்படின்னா மகா பாபிகள். அப்படின்னா நீ அஹிம்சதான் என்னுடைய உயர்ந்த தர்மம்னு நீ பிரீச் பண்ணிட்டு நீ ராத்திரியோட ராத்திரியா தூங்குறவனை கொள்ளி வச்ச அப்படின்னுட்டா என்ன அஹிம்சை? அப்ப பொய்யறாம், நீ பொய், உன்னுடைய சாஸ்திரம் பொய், உன்னுடைய கேரக்டர் பொய், எவ்ரிதிங் பொய். எப்ப நீ பொய்யனோ அப்போ உன் விஷயம் நிற்காது, உண்மைக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால உளுத்திவிட்டா உடனே சிவனடியார்கள்லாம் ஓடி சொன்னா, கண்களை மூடி தியானம் பண்ணினார் திருஞான சம்பந்தர். ஓஹோ, இது சமணர்களுடைய வேலைன்னு உடனே பதிகம் பாடுறார். எல்லாத்துக்கும் பதிகம், இவாளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பதிகம் தான் தெரியும். உடனே சேயனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் எனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே சொல்றார். அதுல செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே, இந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய ஐயனே அஞ்சல் என்று அருள், நீ அபயம்னு நீ சொல்லு. யாரோ அபயம் கொடுத்தான் இல்லையா, அபயம் கொடுத்த டாக்டர் நான் பாத்துக்கிறேன் சாருங்கிறான். நம்ம போய் அட்மிட் ஆகலாம், டாக்டருங்க அவர் நேற்றுக்கே டிக்கெட் வாங்கிட்டார் சார், அவருக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறான். அப்ப என்னடா அர்த்தம்னா, அஞ்சல்ன்ற யாரால கொடுக்க முடியும்? குருநாதராலையும் பகவானாலையும் தான் கொடுக்க முடியும். யாருக்கு பயம் இல்லையோ, யாரு பயத்தை தாண்டினாலோ அவாதான் அஞ்சல். அதனால அவள்கிட்ட போய் அவர் அபயம் கொடுத்துட்டார் சார் அப்படின்னு சொல்லாத. அதனால சொன்னார், செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் எனை பொய்யராம் அமணர், சமணர்கள் கொழுவும் சுடர், அவா கொளுத்திய அந்த நெருப்பு பையவே சென்று பாண்டியருக்காகவே, அந்த ராஜாவுக்கு போய் அந்த நெருப்பு சேரட்டும் அப்படின்னு விட்டார். அந்த பாசுரத்தை சொல்றார், அப்பன் ஆலவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேலுற மேதினி கொப்ப ஞான சம்பந்தன் உரை 10 செப்ப வல்லார் தீதிலா செல்வரே. இந்த 10 பாசுரம் யார் படிக்கிறானோ அவனை எதிரிகள் எங்க இருந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிறார். இதை செப்ப வல்லார் தீது இலா செல்வரே, அது மட்டும் இல்ல, தீது இல்லா பரமேஸ்வரனுடைய செல்வர்கள் புத்திரர்கள் என்று அர்த்தம். அதனால இந்த இடத்துல பையவே அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, அந்த பாண்டியனுடைய பத்னி மகா பதிவிரத மங்கையர்க்கரசிங்கிறதுனாலையும், ரெண்டாவது அவளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும், குலச்சிறையாருங்கிற அமைச்சர் இவரிடத்துல பக்தி உள்ளவர் அப்படிங்கிறதுனாலையும், பாண்டியனுக்கு நல்ல புத்தி செய்யணும், அவனை அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லாததுனாலையும் பையவே சென்று பாண்டியருக்காக. பையவேனா மெதுவா போன அர்த்தம். அது மெதுவா போன நெருப்பு என்ன பண்ணிடுத்து அப்படின்னுட்டா, அவன் வயிற்றுல போய் உட்காந்துட்டு. சில பேர் வயிற்றெறியறதுங்கிற மத்தியில அது 2 விதமான வயிற்றெரிச்சல் இருக்கு. ஒன்று அடுத்தவன் என்ன இருந்தா ஒரு வயிறு எரியுறது, இன்னொன்னு இவனே கண்ணாபின்னான்னு டைம் மாதிரி சாப்பிட்டுட்டு அது என்னமோ அல்சருங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா அப்புறம் கஷ்டப்படுறான் இல்லையா. அதுல இருந்து ஒரு ஆசிட்லாம் வருதான். நமக்கு நன்னா சாப்பிட்டு ஜெரிமானாய் தூங்குற வரைக்கும் நம்ம வயிற்றுல ஒரு ஆசிட் இருக்குன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் தள்ளி போனாதான் அப்புறம் அந்த ஆசிட் இது வரைக்கும் வருது. சில பேருக்கு வெளியில கூட வருதோ என்னமோ தெரியாது எனக்கு. இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆசிட் தான் இங்க சொல்றாரு. அதுக்குதான் வெப்பு நோயின்னு பேரு. அவனால நிற்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, தவிக்கிறான் ராஜா. சமணர்கள் என்னென்னவோ மந்திரங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல. தள்ளி போடான்ட்டான், எல்லாரையும் கிட்டக்கே வராதேங்கிறான், எவனையும் கிட்டக்க வராது, தலையை வெட்டி விடுவேங்கிறான் ராஜா. அப்ப சொல்றா, நீங்க ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய மடத்துக்கு கொள்ளி வச்சாலும் அது அன்னிலேருந்து தான் உங்களுக்கு இந்த வயத்துல வலி வந்தது. ஒருவேளை அந்த குழந்தை உங்களை அனுகிரகம் பண்ணினாருன்னா ஒருவேளை உங்களுக்கு நல்ல கத்தி வரும் போல இருக்குன்னு ராணி சொன்னா, இவனுக்கு கொஞ்சம் உரைச்சிது கூப்பிட்டுவான். கூப்பிட்டு வந்தோன்னா சமணர்கள்லாம் அப்ஜெக்ட் பண்ணா, நான் அவனை வர விட மாட்டோம். ஏன்டா நீ பண்ற மருந்தை நீ பண்ணு, அவன் பண்றதை பண்ணட்டும், எதுலயோ ஒண்ணு எத்த தின்னா பித்தம் தெளியும் நான் இருக்கேன், நீ ஏன்டா என்ன விட மாட்டேங்கிற அப்படின்னு ராஜா சத்தம் போட்டான். அதனால கூட்டின்னு வா அப்படின்னு விட்டான். ராஜா அப்படியே பாக்குறான், இது வரைக்கும் ஞானசம்பந்தரை பார்த்தது இல்லை இல்லையா. அப்படி பார்த்தோன்னா, ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். யாரை பார்த்தான்னு சொல்றான், ஞானசம்பந்தரை பார்த்தான்னு சொல்லல இந்த இடத்துல. ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, 4 வேதங்களுக்கும் ஒரே துணையா பூமியில இருக்கக்கூடிய தனித்துணையை, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர், வானத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் தரையில வந்துடுத்தோ அப்படின்னு பிரகாசிக்க கூடிய குழந்தைய பார்த்தார்கள்.
அப்ப இவர் மடத்திலேருந்து கிளம்பும் பொழுது ஒரு பதிகம் சொல்லிட்டு கிளம்புறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதம் இல்லி அமணருடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே சொல்லிட்டு போறார். அதுவும் பரமேஸ்வரன், நான் போய் சமணர்களை வாதத்துல ஜெயிச்சு எல்லா வேலையும் கழுவுல ஏத்திட்டு தான் வருவேன், உன்னுடைய புகழ் தான் இந்த லோகத்துல இருக்கணும், அதனால எனக்கு வெற்றி கொடுக்கணும் ஒரு பதிகம் சொல்லிட்டு போறார். ஆலவாயில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சொல்லிட்டு குழந்தை ஞான சம்பந்தம் மங்கையர்க்கரசி அந்த அம்மா அப்படி மணிமாடத்துல இருந்து குழந்தை வரதை பார்த்தோன்னா அவருடைய ஸ்தனத்துல பால் சுரக்கிறதா தன் புள்ள வந்தான் அப்படின்னு நினைச்சான். யாரோ குழந்தை வந்தான், ஞானவான் வந்தான் நினைக்கலையா. அவ பார்க்கும் பொழுது தன் புள்ள வந்தான். யசோதைக்கு கண்ணனை பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல பார்த்தாளாம். அங்கேருந்து வந்தார். ராஜாவுக்கு அப்படியே இவரை பார்த்தோன்னு மனசுல இருந்தது. உடனே எல்லாருக்கும் விபூதி பொதுதானே, எல்லா ராத்திரியும் தான் விபூதி இருக்கு. அந்த விபூதிக்கு என்னடா மதிப்புன்னா, அந்த விபூதி இட்டுக்கும் பொழுது நமச்சிவாய சொல்லி இட்டுக்கணும். ஆலவாய் திரு ஆலவாயன் திருநீரே, அது பரமேஸ்வரனுடைய விபூதிங்கிற பிரஜையோட இட்டுண்டேன்னா உனக்கு அது எல்லா நோய்களையும் தீர்க்கும். அதனால சொன்னார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துயர்வாய் பங்கன் செந்துயர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இதுக்கு 10 பதிகங்கள் திருநீற்று பதிகம் என்று பெயர். இந்த திருநீர் வச்சுக்கிறதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு ஒரு 10 பதிகம் சொல்லி சமணர்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவனுடைய வயத்துல கொஞ்சம் இட்டு வாயில போட்டார். திரு ஆலவாயான் திருநீரே, பேர்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்க வச்சுண்டு நீ ஏன்பா இவாளோட கஷ்டப்படுற, பரமேஸ்வரான்னு சொன்னா உன்னை காப்பாத்தாம போயிடுவாரா, கும்பேஸ்வரான்னு சொன்னா உன்னை கை விட்டுருவாராப்பா, நீ சொல்லாததானப்பா குறை, அதனால திரு ஆலவாயான் திருநீரே. அவனுக்கு அப்பதான் பாடா அந்த நோய் தீர்ந்தது. நோய் தீர்ந்த உடனே அமணர்கள்லாம் சொன்னா, யாரோ ஒரு மாயாவிய கூப்பிட்டு வந்திருக்க, இவன் என்ன மந்திரம் பண்றான், ஏமாத்துறான், இவனை கிட்டக்க வச்சுக்காத, உன்னை ஒழிச்சுடுவான், உன்னை அடிமைப்படுத்திடுவான்னு கத்துறாவாள்லாம். இவர் கேட்கிறாரு, என்ன பண்ணணும் உனக்கு, உனக்கு என்ன பண்ணணும் அவனை கேளு அப்படிங்கிற. எங்களோட நீ அனல்வாதம் பண்ண, அனல்வாதம் பண்ண. இந்த காலத்து அனல்வாதம் புனல்வாதம்லாம் உண்டு. அனல்வாதம்னா ஒரு நெருப்பை கொளுத்தி அதுல இவாளுடைய கருத்தை எழுதி இவா போடுவா, அவளுடைய கருத்தை எழுதி போடுவா, யாருடைய ஓலை எரியாம இருக்கோ அவ தான் ஜெயிச்சா, அப்படிலாம் உண்டு. புனல்வாதம் அப்படின்னா ஒரு ஒரு வெள்ளத்துல அந்த அந்த ஓலையை இடுவா, வெள்ளத்தை எதிர்த்து வரணும். நம்மளுடைய மதுரகவி ஆழ்வார் அவருடைய குருநாதரான சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு மதுரையில வைக்கிறார். மதுரையில ஏத்துக்க மாட்டேங்கிறா, இது யாரோ பாடினது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறார். எங்க குருநாதர் எழுதினது ஒத்துக்க மாட்டேளா, என்ன வேணுங்கிறார், புனல்வாதம் பண்ணுங்கிறார். உடனே அதுல ஒரு பாசுரம் எழுதலையா, ஒரு பாசுரத்துல ஒரு வரி எழுதலையா, கண்ணன் கழலினை. அந்த பாசுரம் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேங்கிற பாசுரத்துல கண்ணன் கழலினைன்னு எதிர்த்து வச்சார். அது அந்த வைகையை எதிர்த்து வந்தது புனல்வாதம். அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய ஞானசம்பந்த மூர்த்தி அவ எழுதி போடுறா, நாஸ்தி அஸ்தி அஸ்தி நாஸ்தி, இருக்கு இல்ல. சமணம்லாம் அப்படிதான் சொல்லுவான், இருக்கா இருக்கு, இல்லையா இல்ல, இருக்கா இல்லையா இருக்கு இல்ல, இல்லையா இருக்கா இல்ல இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுடா அப்படின்னா ஆமா போன க்ஷணம் இருந்தது இந்த க்ஷணம் இல்ல, இப்படியே அவனுடைய சித்தாந்தம் பூரா பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இந்த ஆத்மா க்ஷணிகமானது. அவன் என்ன சொல்றான், எவ்ரி மினிட் திஸ் ஆத்மா டைஸ் அண்ட் இட் அகைன் கெட்ஸ் எ ரீபர்த் அப்படிங்கிறது அவன் சித்தாந்தம். இது என்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு தெரியாது. அதனால அவர் சொன்னார், இவர் ஒண்ணுமே எழுதல, இவர் அதில் எழுதி போட்டார், நமச்சிவாயன் மேல எழுதி சொல்றார். தனது எழில் தருதிகள் மலை மகள். முதல்ல உமாதேவியை பத்தி சொல்றார். தளிரில வளரொளி தனது எழில் தருதிகள் மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குலவலில். அந்த உமாதேவியோட இணைஞ்சு இருக்கக்கூடிய